ராஜராஜன் என்கிற அந்த பட்டத்தை பெறுவதற்கு பச்சை தமிழர்களை படுகொலை செய்துதான் அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறான். தேவார திருவாசத்தை கண்டுபிடிச்ச அவன் ஏன் சங்க இலக்கியங்கள் கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளை கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அதன் கேள்வி. அதுதான் அவனோட அரசியல். திருக்குறள் என்பது ஆரிய எதிர்ப்பா இருக்குது. எப்படி எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு ஆர்டர் பிரகாரம் மகாபாரத கதை தெரியும். இந்த கேள்வி பதில் சொல்ல. படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் தெரிஞ்சது இல்ல, ஏன் திருக்குறள் தெரியல? ஒரு கேள்வியை உடைத்து தூக்குனது திராவிட இயக்கம். 2014 RSS ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்தாங்க. அப்போ இந்த மணியரசன் என்ன பண்ணாரு? ராஜேந்திர சோழனுக்கு RSS எப்படி விழா கொண்டாடலாம்? கலைஞர் தான் ராஜராஜ சோழனை தமிழ் அடையாளமா கொண்டு வந்து நிறுத்தினார். தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் கொடுத்ததை அவர்கிட்ட இருந்து திருடி வச்சுக்கிட்டு கலைஞரையே எதிராக பேசுறது, அவரை தமிழர்கள் சொல்றது ராஜராஜன் தான். அதை சொல்லி கொடுத்ததே அவரு தான். அதாவது இன்னைக்கு பேர் சங்கிகள் இருக்காங்களா, சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் முன்னோடி இவங்க தான். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நான் வைக்கிற கோரிக்கை, நீங்க பேசுறது பர்ஃபெக்டா இருக்குது. ஒரு அறிவார்ந்த தலைவரா நீங்க நல்லா அடிச்சு தும்சம் பண்றீங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் இப்படி பேசிட்டாருன்னா அவர் உறுதியா அதுல நிக்கணும். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மேடையில் பேசும்போது தமிழ் மன்னர்கள் குறித்து பேசுகிறாரு. குறிப்பாக ராஜராஜ சோழன் குறித்து பேசும்போது பார்ப்பனர்கள் நடத்திய வேள்வி யாகங்கள்லாம் செய்தவர்கள் தான் அவங்க, பார்ப்பனர்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தவங்க, பேரையே ராஜராஜன்னு வச்சுக்கிறாங்க, ராஜேந்திர சோழன்னு வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் தமிழ் பெயர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போ தமிழ் மன்னர்கள் குறித்தான பெருமை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக தமிழ் தேசிய களத்தில் இயங்குறவங்க அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. இப்போ தமிழ் மரபையே கேள்வி எழுப்புறது அப்படின்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ராஜராஜ சோழன் ரொம்ப சமத்துவத்தை விரும்பியவர், அவர் மீது நிறைய தவறான விஷயங்கள்லாம் வதந்திகள்லாம் பரப்பப்படுது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவருடைய இயற்பெயர் அருள்மொழி தான் அப்படின்றது. அப்புறம் அவர் பிராமணர்களுக்கு தானமாக நிலங்களை கொடுத்தாரு அப்படின்றது எங்கேயும் இல்லை, கல்வெட்டு சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் காலத்தில் சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறவங்களாம் இருந்தாலுமே கூட அவர் தமிழ் மந்திரங்களை தான் ஆதரித்தார், தேவாரம் திருவாசங்கள்லாம் மீட்டு வந்தார் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக நீங்கள் ராஜராஜன் குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க, நம்மளே நிறைய முறை பேசியிருக்கிறோம், எப்படி பார்க்குறீங்க? ராஜராஜன் குறித்து அவதூறு இல்லாததெல்லாம் அவர் மேலே சொல்கிறாங்க அப்படிங்கிறது பொருந்தும். யாருக்கு பொருந்தும்னா, அவர் ஆதரித்து பேசுகிறவங்களுக்கு பொருந்தும். அவங்க ஆதரித்து பேசுகிறது எல்லாமே அவதூறாகவும், அவதூறுன்னா எதிர்த்தரப்பாக இல்லை, இல்லாததை சொல்கிறாங்க. எதுக்குமே அவங்க ஆதாரம் கொடுக்கறது இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் ஆதாரம் கொடுத்ததில்லை. மாறாக விமர்சிக்கிறவங்க தான் ஆதாரம் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நானே ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் திடலில் பேசினப்போ அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன், விரைவாகவே பேசியிருக்கிறேன். அந்த ஆதாரத்தை என்னை போல ராஜராஜ சோழன் விமர்சனம் பண்ணி பேசுகிறவங்ககிட்ட எடுத்ததில்லை. அந்த ஆதாரம் எல்லாமே ராஜராஜ சோழனை கொண்டாடி கல்வெட்டுகள் மூலமாக ஆய்வாக வெளியிட்டு ஆய்வாளர்கள் வெளியிட்டதுலேருந்து எடுத்து பேசுகிறது தான் அது. குறிப்பாக என்னோட சோர்ஸாக நான் எடுத்து பேசுனதில்லை. சதாசிவ பண்டாரத்தார் பிற்கால சோழர் வரலாறுல சதாசிவ பண்டாரத்தார் ராஜராஜ சோழனை ரொம்ப சிறப்பானவராக குறிப்பிடுறாரு. சிறப்பானவராக குறிப்பிட்டதுலேருந்து எடுத்தது தான் இந்த சோர்ஸ் எல்லாமே. எதையுமே நம்ம இட்டுக்கட்டியோ, அதுவும் பெரியார் கண்ணோட்டம்ல பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பெரியார் யாரையும் அவதூறா பேசுறவர் கிடையாது, பெரியாரிஸ்டுகள் யாரையும் அவதூறா பேசுறதும் கிடையாது. அப்ப ராஜராஜ சோழனை இவங்க பேசுறாங்கன்னா இவங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். இவங்க எல்லாமே தன் விருப்பத்தை ராஜராஜ சோழன் மேல ஏற்றி சொல்றதா இருக்குது. ராஜராஜன்ற பேர் இருக்குல்ல, ஆமா, அது சமஸ்கிருத பேர் தான். அவரோட பேர் அருண்மொழிவர்மன் தான். ஆனா அந்த பேர்ல தான் அவர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ராஜராஜன் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத பேர் பட்டம் இருக்குல்ல, அதுல தான் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கே வருவோம். அந்த ராஜராஜன் அப்படிங்கிறத நீங்க அரசனுக்கு அரசன் கூட வச்சுக்கோங்க, அவர் அருண்மொழிவர்மன், அதுதான் அவரோட இன்னைக்கு அடையாளப்படுத்துது. கூட என்ன சொல்றேன், நீங்க ராஜேந்திர ராச நீங்க சொல்றது இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் அது சமஸ்கிருத பேருன்னு அதை புறக்கணிச்சிட்டு நீங்க அருண்மொழிவர்மன் குறிப்பிடுறீங்களா? அவரை இல்ல அரசனுக்கு அரசன் குறிப்பிடுறீங்களா? எப்படி குறிப்பிடுறீங்க? ராஜராஜன் தான் சொல்றீங்க, அதையே நீங்க தமிழ் படுத்தி ராசராசன் சொல்றீங்க. அதுக்கு அரசனுக்கு அரசன் சொல்ல வேண்டியதானே? அதானே தமிழ்? இல்லைன்னா அருண்மொழின்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க ஏன் ராஜராஜன் குறிப்பிடுறீங்க? அப்ப அதுதான் ஒரு பேரை அடையாளமாகுது. அதைத்தான் திருமாவளவன் அப்பவே பிற மொழியாளர்லாம் இருந்தாங்க, இல்ல அவங்க வசதிக்காக அதை மாத்திட்டாங்க. இல்ல அந்த பட்டம் அப்படிதான் கொடுக்கப்படுது அவருக்கு, அப்படிதான் அது கொண்டாடப்படுது. அந்த பட்டத்தை கொடுத்து அவர் கொண்டாடுறவங்க யாரு அப்படிங்கறத சார்ந்து அது இருக்குது.
இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழன் தான் சொல்றீங்க. நீங்க அருண்மொழின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? பாடகர் ஒருத்தர் இருக்காரு அருண்மொழிம்பாய்ங்க. இல்ல என்னோட நண்பர் திரைப்பட இயக்குனர் அருண்மொழி இருந்தாரு. அவரு தான் எனக்கு தெரியும். நீங்க அருண்மொழின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு பிராக்கெட்லயாவது எழுதும்போது பிராக்கெட்ல ராஜராஜ சோழன்னு போடணும். இல்லன்னா நீங்க சொல்லிட்டு விளக்கி குடுக்கணும். இப்படித்தானே இருக்குது. ராஜராஜ சோழன்னு சொன்னா தான் உங்களுக்கு தெரியும்னா. 42 பட்ட பேர் இருக்கு அவருக்கு. அவருக்கு ஏகப்பட்ட பட்டம் இருக்கு. இந்த பட்டம் தான் உண்டு. சரி அது விட்டுருங்க. இந்த ராஜராஜ சோழன்னா நீங்க வந்து அரசனுக்கு அரசன், அவர் பேர் தமிழ் பேருன்னே வச்சுப்போம். இந்த ராஜராஜ சோழன்கிறத சமஸ்கிருதம் எடுத்து வச்சுட்டு அரசனுக்கு அரசனே எடுத்து பேசுவோம். அந்த பட்டம் தமிழ்ல இருக்கா, சமஸ்கிருதத்துல இருக்கா இல்ல. அந்த பட்டம் வாங்கின யோக்கியத தன்மை என்கிறத பொறுத்து தான் நம்ம விமர்சிக்கிறோம். அந்த பேரு சமஸ்கிருதமா இருக்கு என்பதற்காக மட்டும் விமர்சிக்கல. நீங்க தமிழ் ஒற்றுமை, தமிழர் அடையாளம்னு சொல்றீங்கல்ல, அந்த பட்டம் ராஜராஜன் அரசனுக்கு அரசன்கிற பட்டம் தான் முதல்ல அவருக்கு கிடைக்குது. எப்படி கிடைச்சது? யாரை வெற்றி பெற்று கிடைச்சது? கிபி 995 அவங்க சித்தப்பா உத்தம சோழன் கிட்ட இருந்து பதவி வாங்கிக்கிறார் இவர். ராஜராஜ சோழன் அரியணைக்கு வர்றாரு. வந்து 3 ஆண்டுகள் பொறுத்து ஒரு பெரிய போரை, காந்தலூர் போர் அப்படின்னு ஒரு போரை நிகழ்த்துறாரு. இந்த காந்தலூர் எங்கன்னா சேர நாடு. காந்தலூருங்கிறது திருவனந்தபுரத்தில் கோவளம் இருக்குல்ல, அந்த பகுதியில தான் முதல் போர் நடக்கிறார். ஏன் அந்த போர் நடத்தப்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் நடத்தப்படுறதுன்னா, இவர் ஒரு தூதுவனை அனுப்புறாரு. ராஜராஜ சோழன் அப்படிங்கிற சமஸ்கிருத பட்டப்பெயர் கொண்ட, தமிழ் பேர் கொண்ட அருண்மொழி வர்மன் என்ன பண்றாரு, ஒரு தூதுவனை அங்க இருக்கிற மன்னனுக்கு அனுப்புறாரு. அந்த சேர மன்னன் பேரு பார்க்கவ ரவிவர்மன். அந்த சேர மன்னன் பேரு. அவன்கிட்ட ஒரு தூதுவரை அனுப்புறாரு. அவன் என்ன பண்றான், தூதுவருங்கிறது எவ்வளவு முக்கியமானவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு மன்னருக்கு உரிய மரியாதை தூதுவனுக்கு கொடுக்கணும். அந்த சேர மன்னன் பார்க்க ரவிவர்மன் என்ன பண்றான், ராஜராஜ சோழன் கிட்ட இருந்து போன தூதுவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கான். யோ அப்படின்னு. அப்ப ஒரு தூதுவரை ஒரு மன்னர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறான்னா சும்மா வைப்பானா? அப்ப தூதுவர் கொண்டு போன செய்தி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் தூதுவருக்கான மரியாதை இருக்கும். எங்க மன்னர் உங்களோட நட்பாக இருக்க விரும்புகிறார், நம்மளாம் இருக்குன்னு சொன்னா அவர் உபசரிச்சு அனுப்புவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இப்ப ராஜராஜ சோழன் பெரிய மன்னர் வந்திருக்கிறார், நீ எனக்கு கப்பம் கட்டணும், நீ ஏதோ ஒன்னு டாமினேட் பண்ற மாதிரி சொன்னதுனால அவனை தூக்கி உள்ள வச்சிடறான் அந்த மன்னன். அவனை உள்ள வச்சதுனால ராஜராஜ சோழன் என்ன பண்றான், காந்தலூர் போர் தொடுக்கிறதுக்கு கிளம்புறான். இதுதான் அவன் வந்து கிளம்பி போறான். எங்க இருந்து போறான்? தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி போறான். இப்ப தஞ்சாவூர்ல இருந்து இருக்கிற சேர நாடு திருவனந்தபுரத்துக்கு போருக்கு போகணும்னா அந்த காலத்துல எப்படி போயிருப்பான்? யானைப்படை, குதிரைப்படை எடுத்துக்கிட்டு போறான்னா, என்ன ஹெலிகாப்டர் தாக்குதல் நடத்திருப்பானா, இல்லை ஏவுகணை தாக்குதல் நடத்திருப்பானா? இங்கேருந்து சுவிட்சு தஞ்சாவூர்லேருந்து சுவிட்சு அமுத்தினா நேராக அது காந்தலூர் சேர மன்னனில் போய் அடிக்குமா? அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், தரை வழியாக தான் போயிருப்பான். அப்போ ரூட் என்ன ரூட்டு? அவனோட போர் குதிரைப்படை, யானைப்படை, பெரும் படையோடு தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி போனான்னா அவன் மதுரை வழியாக தான் போனான். மதுரை, சிவகங்கை, இந்த வழியாக தான் திருநெல்வேலி, இப்படி வழியாக தான் அவன் திருவனந்தபுரம் போக முடியும். நாகர்கோவில் வழியாக தான் போக முடியும். அப்படி தான் போயிருக்கணும். அப்போ இப்படி போறான்னா அப்போ வந்து எல்லா நாட்டிலையும் ஆண்டுகிட்டு இல்லை, இவன் தஞ்சாவூர் சோழ நாடு மட்டும் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். அதை தாண்டினா மதுரை இல்லை. அப்ப மதுரை மன்னன் இவ்வளவு படையோடு வருதுன்னு சொன்னா மதுரை மன்னன் வாங்க வாங்க எங்க ஊரை வந்து பிடிச்சிங்க கூப்பிடுவானா? அவன் என்ன பண்றான், போருக்கு நிர்பந்திக்கப்படுறான். வேற வழி இல்லாம அமரப்புயங்கன்ங்கிற பாண்டிய மன்னன் போர்ல தள்ளப்படுறான். எதனால தள்ளப்படுறான்னா, இவன் படையெடுத்து அங்க போறான் சேர நாட்டுக்கு. போற வழியில பாண்டியன் இருப்பதனால் அவன் மீது தாக்குதல் நடத்திட்டு தான் போன இவன். தாக்குதல் நடத்திட்டு போறான். அப்ப எந்த வகையிலும் சண்டைக்கு சம்பந்தம் இல்லாத பாண்டிய மன்னனா அமரப்புயங்கனோடு இவன் சண்டை செய்கிறான். திடீர் தாக்குதல் நடத்துகிறான். மதுரையை சூறையாடுறான். மதுரையை வந்து ஃபுல்லா உள்ளே எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். மதுரை, சிவகங்கை எல்லா ஊரையும் அழிச்சு ஒழிச்சிட்டு திருவனந்தபுரம் போறான். அங்க போய் அந்த மன்னனை அடிச்சு அவனை காலி பண்ணிட்டு அங்கிருந்து எங்க கிளம்புறான், அங்கிருந்து அப்படியே கொல்லத்துக்கு போறான். கொல்லத்துல ஒரு சேர மன்னன் இருக்கான், அவனே அடிச்சு பிடிச்சிட்டு அங்கிருந்து யூ டர்ன் எடுத்து என்ன பண்றான், கர்நாடகா வழியா வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். எங்க கொங்கு பக்கம் வரான். கொங்குல வந்து கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்தானா அங்கேயும் சேர பகுதிகள் இருக்குது. அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சூறையாடி அந்த சொத்தை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு சுத்தி வளைச்சு அவன் வந்து சுத்தி ரவுண்ட் அடிச்சு வந்து மீண்டும் தஞ்சாவூருக்கு வரான். வந்ததுக்கு பிற்பாடு தான் அவனுக்கு அரசனுக்கு அரசன் ராஜராஜன்கிற பட்டம் தரப்படுகிறது. அது சமஸ்கிருத பட்டமா தமிழ் பட்டமாங்கிறத விட்டுருங்க, அது ஒரு தமிழ் விரோத பட்டம். அப்ப அந்த பட்டத்தை எப்படி பெறான் ராஜராஜ சோழன், அருண்மொழி எப்படி பெறான்னா, தமிழர்களை சூறையாடி தான் அந்த பட்டம் அவனுக்கு கிடைக்குது. இதை மறுக்க சொல்லுங்க யாராவது. பாண்டிய மன்னன் யாரு? அமரப்பையன் தமிழ் மன்னன். நீங்க சங்க காலத்துல இருந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, சூறையாடுறான். இன்னைக்கு பேசுற சீமான் இருக்காருல்ல, அவங்க ஒரு சிவகங்கை, எங்க பாட்ட ராஜராஜன் சொல்ற. அப்ப கூட நான் சொல்றேன், உன் பாட்டன் இல்லையா ராஜராஜ சோழன், உன் பாட்டனை பரட்டி அடிச்சவன் சிவகங்கையில. நீ அந்த பக்கம் பாண்டிய நாடு, இது தஞ்சாவூர் சோழ நாடு. தனின உள்ள அந்த காலகட்டங்கள்ல ராஜாக்களுக்குள்ள போர் இதுதான் இருக்குது. அதை தமிழ் அடையாளமா சொல்லக்கூடாது. ஒரு பாண்டியன் பாதிக்கப்பட்ட அமரப்பையங்க நிலையில இருந்து பாத்தீங்கன்னா ராஜராஜன் எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றவாளின்னு தெரியும். சேர மன்னன் தமிழ் மன்னன் நிலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி எப்படி தமிழ் அடையாளமா நீங்க சொல்றீங்க? இப்ப மணியரசன் போன்றவர்கள், அப்பவும் நான் சொன்னேன், மணியரசன் போன்றவர்கள் கொண்டாடுறாங்கன்னா அவர் தஞ்சாவூர்காரரு, அதனால சேரனை தூக்கி அடிச்சோம் பாண்டியனை தூக்கி அடிச்சோன்னு சொல்லலாம்.
ஆக ராஜராஜன் என்கிற பட்டத்தை அல்லது அரசனுக்கு அரசன்கிற பட்டம் தமிழ் பேராவே இருக்கட்டும், பச்சை தமிழ்னாவே இருக்கட்டும், அந்த பட்டத்தை பெறுவதற்கு பெரிய மன்னனா பெறுவதற்கு பச்சை தமிழர்களை படுகொலை செய்துதான் அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறான். அவன் வெறும் நார்த் இந்தியாவுக்கு வட இந்தியாவுக்கு போர் எடுத்து போலங்கிறத தெரிஞ்சுங்க. இது முதல்ல ஏற்புடையதா? அதைத்தான் திருமாவளவன் சொல்றாரு. மன்னர்கள் அவங்க அதிகாரத்துக்காக என்வால்மெண்ட் செய்வாங்க. தமிழனா தமிழனாங்கிறது அவசியம் இல்லை. நீங்க இந்த கண்ணோட்டமே கிடையாதுங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இதுதான் மக்கள் கண்ணோட்டம். நீங்க பெரியார் கண்ணோட்டம், திராவிட இயக்க கண்ணோட்டம், கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம், தலித் கண்ணோட்டம்லாம் கிடையாது. மக்கள் கண்ணோட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த கண்ணோட்டம் பேசுறீங்கன்னா ஒரு அரசியல் கண்ணோட்டம், பெரியாரிய கண்ணோட்டமா அது வந்துருது. இதைத்தான் நம்ம திரும்ப சொல்றோம். அப்போ மதுரையில் இருக்கிற மக்கள் அவன் பண்ண இது போர் தாக்குதல் போர்னு இது சாதாரண விஷயமா? இந்த சம்பவத்தை ஒட்டி தான் நம்ம சொல்றோம். அந்த பட்டமே தமிழ் மக்களை படுகொலை செய்து வாங்கின பட்டம் தான் சேரர்களையும் பாண்டியர்களையும் அப்படிங்கிறத திரும்ப சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம், திருவேலாங்காடு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிடுது? இவனோட பெருமையாக, ராஜராஜ சோழன் பெருமையாக என்ன குறிப்பிடுதுன்னா, செழியர்களை வென்ற அப்படிங்கிற அந்த பழைய தமிழ்ல ஒரு 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 கல்வெட்டு இருக்குது. செழியர்களை வென்று வாகை சூடிய மன்னன் தான் ராஜராஜ சோழன் இருக்கு. செழியர்களை, அப்படி செழியன் அப்படின்னா என்னன்னா பாண்டியன் அர்த்தம். செழியர்கள்னா பாண்டியர்கள். அப்ப இவனுக்கு கிடைத்த பெரும் பட்டத்தில் கல்வெட்டு ஆதாரமா என்ன இருக்குன்னா, பாண்டியர்களை வென்றதுனால தான் இவன் பெருமன்னனா இருக்கிறான். பாண்டியன் அமரப்பயங்கன் மட்டும் இல்ல, இன்னொரு மன்னனை பல மன்னனை தோக்கடிச்சிருக்கான், பாண்டிய மன்னர்களை. அப்ப இவனுக்கு கிடைச்ச பெரும்பட்டத்தில் கல்வெட்டு சாசனமாக செழியர்களை வீழ்த்தியதால் கிடைத்த பட்டம் தான் இந்த ராஜராஜ சோழன்கிறது. அப்ப பாண்டியர் அடையாளம் இல்லை. இது எல்லாமே ஆதாரமா இருக்குது. நீங்க இதை மறுத்து பேசுங்க. நீங்க இதெல்லாம் மறுத்து பேசிட்டு நீங்க ஒரு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லாமே தமிழர் மூவேந்தர்கள் நம்ம மன்னர்னு சொன்னீங்கன்னா, ராஜராஜ சோழன் மூவேந்தர்களை ஆர்கனைஸ் பண்ண மன்னன் அல்ல. மூவேந்தர்களை அங்க இருக்கிற மக்களோடு சேர்ந்து வாழ்ந்த மன்னன் கிடையாது. ஒடுக்குமுறை செய்தவன்கிற இந்த பின்புலம் இருக்குல்ல, அதோடு சேர்ந்து அதை பார்க்கணும். இல்ல, பல்லவர் ஆட்சி காலத்துல சமஸ்கிருத பள்ளிகள் அதிகமா திறக்கப்பட்டது. இந்த சமஸ்கிருதமயமானது அந்த காலகட்டம் தான். ஆனா ராஜராஜ சோழன் அப்படி செய்யல. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பல்லவர் காலம்னு சொல்ல முடியாது. நீங்க அது களப்பிரர் காலத்தை தான் இவங்க சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே பொய்யானது. நீங்க தமிழ் இலக்கியத்துல இவங்க சொல்றாங்கல்ல, தேவா திருவாசகம் அதை இதெல்லாம் சொல்றாங்கல்ல, தமிழ் இலக்கியத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் அடையாளம், தமிழன் அடையாளம், பெருமைன்னு சொல்றோம்ல, அது எங்க இருந்து வந்தது? இங்க எல்லாமே சமண அடையாளம் ஆக்கிட்டாங்க, பௌத்த அடையாளம் ஆக்கிட்டாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. இப்ப பல்லவர் வந்துட்டான், சாளுக்கியர் வந்துட்டான், களப்பிரர் வந்துட்டான், இங்க தமிழ் அடையாளமே இல்ல, சைவ சமயம் ஒழிக்கப்பட்டது, சமண பௌத்த அடையாளமா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை அப்படி விட்டுருங்க. தமிழ் இலக்கியத்துக்குள்ளார இன்னைக்கு நீங்க தமிழ் பெருமைன்னு ஒண்ணு பேசுறீங்கல்ல, கலிங்கத்து பரணி, புறநானூறு வீரம், இதெல்லாம் சொல்றீங்கல்ல, சிலப்பதிகாரம், அதெல்லாம் என்ன இலக்கியம்? சமண இலக்கியம். சமண இலக்கியம் தான். மற்றபடி நீங்க சொல்ற சைவ இலக்கியம் தமிழ் இலக்கியம் கிடையாது. அது சமய சார்ந்த இலக்கியமா இருக்குது. பொதுவாக தமிழன் அடையாளம்னு சொல்ற பல இலக்கியங்கள் இன்னைக்கு எடுத்து பேசுற திருக்குறள் உட்பட, திருக்குறள் தான் தமிழன் அடையாளம் சொல்றீங்களா, அது யாரு? சமண சமயம் சார்ந்து. அப்ப என்னன்னா, திருக்குறள் என்பது மன்னனையே கேள்வி கேட்ட ஒரு விஷயமா இருக்குது. அந்த மன்னனையே கேள்வி கேட்டது போது மன்னன் கேள்வி கேட்கிற அதிகாரமா உடவே இல்லை. அப்ப இந்த 2000 வருஷம் இருக்குது. ராஜராஜ சோழனோட 1000 வருஷம் முன்னவர் திருவள்ளுவர். அப்ப அவர் காலத்துல இருந்து மன்னனையே கொஸ்டின் பண்ணானா, இங்க களப்பிரர் காலம் வருது. அரசு மாற்றம் நடக்கிறதுனால அந்த கேள்வி கேட்க முடியுது. இன்னைக்கு கூட பாஜக ஆட்சி இருந்ததுன்னு சொன்னா, இங்க நீங்க இந்துத்துவ கருத்துக்கள், சாதிய கருத்துக்கள் நீங்க பேச முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளார பேச முடியாது. இந்தியாவில் இருக்கிறத இங்க பேச முடியாது. உத்தரப்பிரதேசம் நீங்க பேச முடியுதா? எவ்வளவு ஒரு முஸ்லீமா கூட வாழ முடியாது. நீங்க இந்துத்துவ கருத்துக்களை மறுத்து பேசுவதல்ல, நீங்க மாற்று கருத்து உள்ளவர்கள் அல்லது மாற்று மதம் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு கூட தகுதியற்ற மாற்றப்படுதும் போது நீங்க எப்படி பேச முடியும்? அப்ப இங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறதுனால இந்த பாஜக விமர்சிக்க முடியுது, இது மாதிரி கருத்துக்களை பேச முடிகிற சூழல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சூழல் களப்பிரர் காலம் வருவதனால தான் வள்ளுவரோட அரசியல் கண்ணோட்டமா கேள்வி கேட்கறதுக்கு சூழலா இருந்தது. அதற்கு முன்ன நீங்க தமிழ் மன்னர் காலமா இருந்திருந்தா கூட வந்திருக்கு. அதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த மணியரசன் இவங்க எல்லாருமே சொல்றேன்னா, தமிழ் மன்னனாக இருந்து இவர் தேவாரம் திருவாசகம் சமஸ்கிருத மந்திரத்துக்கு மாற்று நேட்டோ தேவாரம் திருவாசத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. தேவாரம் திருவாசகத்தை அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. யாரு? ராஜராஜ சோழன்லாம். அது நான் மறுக்கல. ஆனா அந்த தமிழ் அடையாளம்னு இவங்க சொல்றாங்க, தேவார திருவாசங்கிறது சைவ அடையாளமா இருந்தது. அந்த தேவாரம் திருவாசகத்தை ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ எந்த மன்னனோ கருவறைக்குள் ஓதுவதற்கு அனுமதி இல்லை. அதுக்கு ஒரு தேவை இருந்தது. எப்படி தேவார திருவாசகம் உருவாகுவதற்கு ஒரு தேவை என்னவா இருந்ததுன்னு சொன்னா, சமண பௌத்தத்துக்கு எதிராகத்தான் தேவார திருவாசகம் உருவாக்கப்படுது. நீங்க தேவார திருவாசகம் புறநானூறு கதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைவ சமயத்திலிருந்து மதம் மாறி போனவங்க, சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு போனவங்க, அதுக்கப்புறம் பௌத்தத்துக்கு போனவங்களை மதம் மாற்றி கூப்பிடுவதற்காக மக்கள் மத்தியில் கேரக்டர் போட்டு எழுதப்பட்டது தான் அது. பெரிய புராணம் கதைகள்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கு போட்டு திருப்பி எழுதுறது. அதே போல் இந்த கதையை அங்கங்க பிரச்சாரம் பண்றதுக்கு தான் அந்த சமய குறவர்கள் போய் ஒவ்வொரு ஊரா பேசுறாங்க. அதுல திருநாவுக்கரசர் மன்னனையே மதம் மாத்திருக்காரு. வைத்து வழியில சமண மன்னன் வைத்து வழியில இருந்தா அவனை சைவ சமயத்துக்கு மாத்தினதுங்கிறதே அதுக்காக உருவாக்கப்பட்டது தான்.
அப்போவே அது உருவான காலத்திலேயே சமயம் கோயில் கருவறைக்குள்ளார அது ஓதுறதுக்கு அனுமதி கிடையாது. அது தெருவில் பாடுவதற்கு தான். ராஜராஜ சோழன் காலத்திலையும் கருவறைக்குள் சமஸ்கிருத மந்திரம் தான் இருந்ததே தவிர தெருவில் தான் பாடப்பட்டது. நீங்க இன்னைக்கும் கோயில் உள்ளார தேவார திருவாசகம் பாடுவதற்கு ஏன் அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சொன்னா, அது உருவாக்கப்பட்டது மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றதுக்கு. இப்ப சிதம்பரம் கோயில்ல போய் அந்த ஆறுமுக சாமின்னு ஒருத்தர் பெரிய ஒரு தேவார திருவாசகம் தான் பாடினாரு. அவர் உள்ள கர்ப்பகிரகத்துல கூட பாடல. அந்த உள்ள இருக்கிற அந்த சிற்றம்பலம் மேடையில் ஏறி பாடுறதுக்கு அனுமதி கிடையாது. தெருவுல தான் பாடணும் தேவார திருவாசகம். அதுக்காக ஏன்னா மக்களை ஆர்கனைஸ் பண்ணி எழுதப்பட்டது அது. அப்போ இவர் என்ன பண்றாரு, ராஜராஜ சோழன் தமிழ் அடையாளம்னு சொல்லப்பட்ட சங்க இலக்கியங்களை கொண்டாந்து சேர்க்கல. அதுதானே சேர்த்திருக்கணும். நீங்க பேசுறீங்கல்ல சங்க தமிழன், ரொம்ப நெருக்கி பிடிச்சிட்டீங்கன்னா ராஜராஜ சோழனை கை விட்டுருவாங்க. நீங்க சங்க தமிழ், நம்ம தமிழ் அடையாளம்னா சங்க தமிழுக்கு வாங்க, வாங்க 2000 வருஷத்துக்கு பின்னால் வாங்க வாங்க அப்படின்னு வடிவில் ஒரு படத்தை கூட்டு போவாரு. வாங்க அங்க வாங்கன்னு. அங்கேயும் போய் கேள்வி கேட்டோன்னா இங்கேயே வந்துட்டியாங்கிற மாதிரி தான் வருவாங்க. அங்க போவாங்க. அவன் அங்க போய் நீ கேள்வி, ராஜராஜ சோழன் தனக்கு முன்னால் இந்த சங்க இலக்கியங்களை எதை கொண்டாடி இருக்கிறான்? தேவார திருவாசத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்திருக்குது. தேவார திருவாசத்தை கண்டுபிடிச்ச அவன் ஏன் சங்க இலக்கியங்கள் கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளை கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அதன் கேள்வி. அதுதான் அவனோட அரசியல். திருக்குறள் என்பது ஆரிய எதிர்ப்பா இருக்குது. நீங்க சங்க இலக்கியங்கள்ல ஆரிய கலப்பு இல்லாம இருக்குது. தேவார திருவாசங்கிற பக்தி இலக்கியங்கள் பல்லவர் காலம், இது காலங்கள் ஏறக்குறைய பல்லவர் காலம் தான் பக்தி இலக்கியம் ஓங்கி வளர்ந்த காலம். பல்லவர்கள் சமஸ்கிருத மந்திரத்தோட தேவார திருவாசத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அவங்க தேவார திருவாசகம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கும் உதாரணம் வேணும்னா நீங்க மகாபலிபுரம் எடுத்துக்கங்க. மகாபலிபுரம் இருக்கு, அது என்ன தமிழ் அடையாளத்தோடு இருக்குதா? தமிழ்நாட்டின் அடையாளம்னு போட்டீங்கன்னா மகாபலிபுரம் சிற்பக்கலை தான் அவ்வளவு சிறப்பு. ஒரே பாறையில பெரிய கோயில் இருந்து சின்ன வரைக்கும் செதுக்கி வச்சிருக்காங்க. அது தமிழ் அடையாளமா? மகாபாரதம் தான் இருக்குது அங்க. எங்க இருக்குது அங்க தமிழ்? சங்க இலக்கிய செதுக்கி வச்சிருக்கிறானா அவன்? என்ன அல்லது பௌத்த சிலைகள் செதுக்கி வச்சிருக்கானா? அங்க என்ன செதுக்கி வச்சிருக்கிறான்? எல்லாமே பாத்தீங்கன்னா 5 ரதம். அதுல பாத்தீங்கன்னா மகாபாரத கதை. இந்த பக்கம் அர்ஜுன தபசு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒண்ணு, லைட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு பெரிய கோயில். அதுவும் நம்ம ஒரு அம்மா சமஸ்கிருத பேர் கொண்ட மகிஷாசுர மர்த்தினி. இதுதான் பல்லவர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் கோயில்கள் பூரா பல்லவர்கள் கட்டின கோயில். அது என்ன சமண இது பௌத்தம் இருக்குது அங்க. அங்க எல்லாமே இங்க சொல்ற சிவபெருமானு, காமாட்சி அம்மன், இந்த கோயில்கள்லாம் சுத்தி இருக்குது. அப்போ பல்லவர்கள் அவங்களும் இவங்கள மாதிரி தான் இருந்தாங்க. ராஜராஜ சோழன் மாதிரி தான் பல்லவர்களும் இருந்தாங்க. அப்ப இவங்க சொல்றது பச்சையான பொய் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இல்ல சமஸ்கிருத மயமாறதை எப்படி ஏத்துக்கிறாரு ராஜராஜன் சொல்றீங்க? அவருக்கு ஆட்சியே அப்படிதாங்க இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், அதான் திருப்பி சொல்றேன்ல, தேவார திருவாசத்தை கண்டுபிடிச்சவர் திருக்குறளை ஏன் கொண்டு வரல? அதை தான் திருப்பி கேட்கிறேன். ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுங்க. திருக்குறளை 2000 வருஷம் 1000 வருஷம் நமக்கும் ராஜராஜ சோழனுக்கு 1000 வருஷம் இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு வள்ளுவருக்கும் 1000 வருஷம் இருக்குது. இதை நான் 20 வருஷமா கேட்கிறேன். நம்ம தரப்புல இருந்து அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பதிலே சொல்றது இல்லை. மணியரசன் சொல்றது இல்லை. இப்போ திருமாவளவனை கார்னர் பண்ணி பேசுங்க. யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் திருக்குறளை எந்த மன்னனுக்கு? தமிழ் மன்னர்கள் யாராவது ஒரு மன்னர் காட்டுங்க திருக்குறள் அடையாளப்படுத்துற மன்னரை. ஏன் காட்டல? 2000 வருஷத்துல யாராவது ஒருத்தர் காட்டு. பிற்கால சோழர் யாரு கண்டிருக்கா? சேர மன்னன், பாண்டியன் யாராவது செஞ்சிருக்காங்களா? யாவது மக்களுக்கானதா இருக்குதுனால இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் தேவார திருவாசகத்தை பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது பக்தியா வச்சிருக்குது, அரசுக்கு பாதுகாப்பா இருக்குது, பக்தி இலக்கியமா இருக்குதுங்கிறதுனால அதை பிரபலப்படுத்துறாங்க. திருக்குறளை குழி தோண்டி போச்சாங்க. அப்புறம் இன்னொன்னு பண்ணிருக்காரு. இவங்க எல்லாமே திருப்பி திருப்பி சொல்றேன், இப்பவும் சொல்றேன். மகாபாரத கதை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுல நடந்தது இல்லை. ராமாயண கதை தமிழ்நாட்டு கதை கிடையாது. கதாபாத்திரம் ஒண்ணு கூட கிடையாது. அதே மாதிரி மகாபாரதத்துல நீங்க நடக்கிற குருஷேத்திர யுத்தம் பேரு எல்லாமே பாத்தீங்கன்னா வட இந்தியா தான். ஆனா தமிழ்நாட்டு முழுக்க மகாபாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. கூத்து, தெருக்கூத்து வடிவம். கிராமப்புறத்துல எழுத படிக்க தெரியாதவங்க கூட மகாபாரத கூத்தாடுறாங்க இல்லைங்க. அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளார சங்க இலக்கிய சிலப்பதிகார கூத்து நடக்கல? ஏன் சங்க இலக்கிய பாடல்கள் ஏன் கூத்து வரல? ஏன் திருக்குறள் பத்தி தெரியல? தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ் இலக்கியங்கள் எதுவுமே தமிழர்களுக்கு தெரியவே இல்லை. தமிழ் இலக்கியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாம, தமிழ் அடையாளம் இல்லாம, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கும் மகாபாரத கதைகளத்துக்கும் ராமாயண கதைகளத்துக்கும் பல்லாயிரம் தூரம் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டு கிராமத்துக்குள்ளார ரொம்ப நெருக்கமா இருக்குது. எப்படி இருக்குது? பேர்கள் எல்லாமே எங்க ராமாயண மகாபாரத சமஸ்கிருத பேர் தான் நம்ம தமிழர்களுக்கு இருக்குது. எந்த கிராமத்து கலை வடிவத்துல தெருக்கூத்து ஆடுறவங்க வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, விவசாய கூலியில இருக்கிறவங்க எல்லாம் தெருக்கூத்து கலை வடிவம் ஆடினாங்கன்னா அப்படியே ஆர்டர் பிரகாரம் மகாபாரத கதை ராமாயண கதையை சொல்லிக்கிட்டு ஆடுறாங்கல்ல. கர்ண மோட்சம், அர்ஜுன தபஸ் ஆடுறாங்கல்ல. இது எப்படி நடந்தது? எப்படி எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு ஆர்டர் பிரகாரம் மகாபாரத கதை தெரியும்? இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி வந்தது? ஏன் நீங்க சங்க இலக்கியம் தெரியல? ஏன் சிலப்பதிகாரம் தெரியல? சங்க இலக்கிய மன்னர்கள் பத்தி கதைகள் ஏன் இல்ல? நீங்க பேசுறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிட்டு மதத்துக்கு வாங்க. அது சொல்லுங்க. ஏன் இல்ல? இல்ல இப்ப பிறமொழி மன்னர்கள் இங்க ஆட்சி பண்ணாங்க இல்லங்க. பிறமொழி மன்னர்கள் போனாங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தேவாரம் திருவாசகத்தை மட்டும் தோண்டி சொல்றீங்கல்ல.
ஏன் சிலப்பதிகாரத்தை சொல்லல அவரு ராஜராஜ சோழன்? ஏங்க வந்து நாலடியார் பத்தி சொல்லல? ஏன் திருக்குறள் பத்தி சொல்லல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லலைன்னா அது தமிழ். அது ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. சமஸ்கிருதமயமான சமஸ்கிருத விஷயங்களை மட்டும்தான் எடுத்து வச்சு புழங்குனாங்க தமிழ் மன்னர்கள் எல்லோருமே. அதனால தான் இங்க தமிழ் அடையாளமே இல்ல. தேவாரம் திருவாசகன்றது தமிழ் தானே? தேவாரம் திருவாசகம் தமிழ்ல இருக்குது. ஆனா அதோட உள்ளடக்கம் சமஸ்கிருதமயமானது. அது பார்ப்பனை மேன்மையை வலியுறுத்துறது. அது வந்து நீங்க வந்து தனித்தமிழ் பேர்ல இருக்கிறதுனால மட்டும் தமிழ் அடையாளம் ஆயிடாது. தனித்தமிழ் பேர்ல இருக்கிறவங்க இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, தமிழிசை இருக்கிறாங்க. அந்த அம்மா தமிழிசைங்கிறதுனால அவங்க தான் நமக்கு தலைவர் நீங்க சொல்லிடுவீங்களா? அந்த அம்மா பாஜகவா இருக்கிறாங்க. தேவாரம் திருவாசகம் என்பது தனித்தமிழ்ல இருக்குது. ஆனா உள்ளடக்கம் 4 வர்ணம் சார்ந்து இருக்குது. வேதம் சொல்லுகிற 4 வர்ணம் சாதி அமைப்பு கட்டமைக்கிற கோயில் வழிபாட்டு முறையில இருந்து சாதி ஏற்றத்தாழ்வு அதோட இன்னொரு வடிவமா பெரிய புராணத்தை பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லுது. அந்தந்த சாதிக்கு அந்தந்த கேரக்டர் போட்டு கதை எழுதுனது தான் அது. அதை தாண்டி வரக்கூடாது. அதனாலதான் பெரிய புராண கதாபாத்திரங்கள்ல ஒவ்வொரு சாதி என்னவோ அந்தந்த சாதியே வரும். சிவபெருமான் வந்து காட்சி தரும்போது எல்லா சாதிக்கும் ஒரு கேரக்டர் வரும். செட்டியார் கேரக்டர் ஒன்று வரும், வேடன் ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் வரும், எல்லா கேரக்டர் வரும். அவங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் கடைசியில் சோதனை வச்சுட்டு காட்சி தருவார். காட்சி தரும்போது அந்தந்த ஜாதியில தானே காட்சி கொடுக்கணும். வேடம் போட்டு வரும்போது பார்ப்பன ரூபம் தான் வருவார். பார்ப்பன ரூபத்துல தான் அவங்களுக்கு வராரு சிவபெருமான். அப்ப இருந்து வந்து குடிகள் தான். இன்னொன்னு சொல்றேன், குடிகளுக்கு அல்ல மத்தியில இன்னொன்னு சொல்றேன். அதுல நந்தனார் கேரக்டர் இருக்கு. அவர் ஒரு தலித்தா காட்டப்படுறது. அவருக்கு பார்ப்பன ரூபம் கொண்டு கூட சிவன் காட்சி தரல. இதானே 4 வரணும். இதானே மனு தர்மம். நீங்க தமிழ் அடையாளம்னு சொல்றீங்கல்ல, பெரிய புராணமும் தேவார திருவாசகம் தானே. நந்தனாருக்கு மற்ற சாதிக்காரர்களுக்கு எல்லாம் அந்தந்த செட்டியாருக்கு, அவருக்கு, இவருக்கு, வேடருக்கு, ஆச்சாரிக்கெல்லாம் காட்சி கொடுக்கும்போது அவங்க ஜாதியில வரல. மாறாக பார்ப்பன ரூபம் கொண்டு அவர் காட்சி கொடுக்கிறார் சிவபெருமானு. நந்தனாருக்கு சோதனை வைக்கிறாங்க. நந்தனாருக்கு சோதனை வைக்கும் போது கூட அந்த இடத்தில் பார்ப்பன ரூபம் கொண்டு கூட அவர் வரல. காட்சியே கொடுக்கல. காட்சியே கொடுக்கல. அப்புறம் கனவுல வந்து ஒரு நந்தனார் போய் சிதம்பரம் கோயிலில் போய் வழிபடணும்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் கனவுல போன சிவபெருமான் நந்தன் கனவுல போல. நந்தன் கனவுல போருவதற்கு கூட நந்தனுக்கு தகுதி கிடையாதுங்கிறது தான் பெரிய புராணத்தின் கதை. நீங்க அதை தமிழ் அடையாளம்னு சொல்லுவீங்களா? அதை அப்ப என்ன சொல்றாரு? அதுல பார்ப்பன மயமா இருக்குது. என்ன சொல்றது? தில்லைவாழ் அந்தனர் கனவுல போறார் சிவபெருமான். நந்தன் கனவுல போறது கூட நந்தனுக்கு தகுதி கிடையாதுங்க. இதாங்க இலக்கியம். இதுதான் இருக்குது. இதை விட இவ்வளவு மோசமான சாதி வரி கொண்டதை நீங்க பார்க்க முடியுமா? தமிழகத்தை எடுத்து பூசிப்பீங்களா நீங்க? இல்ல, அதாவது அப்ப இருந்து வந்து அதுல அவங்க கனவுல போய் தான் தில்லைவாழ் அந்தனர் கனவுல போய் தான் அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க போய் அவன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சிவபெருமான். அவங்க வந்து சொல்றாங்க, தம்பி உன்னைய வந்து நீ இந்த சாதியில பிறந்தனாலும் உன்னைய வந்து தெருப்புல இறக்கி விட்ட சொன்னாருங்கிற விஷயத்தையே இவர் நந்தன் கிட்ட வந்து சொல்லல. வயா அங்க அப்படிதான் வந்திருக்குது. இதுதான் இருக்குது. நீங்க தேவார திருவாசகம் எல்லாவற்றிலும் இதுதான் இருக்கிறது. அது ஒரு சமய பிரச்சாரத்திற்காக பயன்பட்டது. அது மன்னர்களுக்கு ஆதரவாக இருந்தது. எல்லா மன்னர்களையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் மத மாற்றம் நடந்தது. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலையும் குடிகள் இருந்தது. ஆனா எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல. நான் எல்லா சொன்னேன்ல, குடிகளுக்கும் நீங்க டைவர்ட் பண்ணி போயிட்டீங்க. மகாபாரதம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு தெரியுங்க. மக்கள் போய் படிச்சாங்களா? எப்படி தெரியும்? எழுத படிக்க தெரியாத கிராம மக்களுக்கு. அதற்கு மன்னர்கள், தமிழ் மன்னர்கள், இங்க ஆண்ட பல்லவ மன்னரும், அந்த மன்னன், இந்த மன்னன், தமிழ் மன்னன், தெலுங்கு மன்னன், எல்லா மன்னனும் அதுக்கு தான் ஃபண்டு கொடுத்தான். திருக்குறளை குழி தோண்டி போச்சான். சேர, சோழர், பாண்டியன், அப்புறம் திருமலை நாயக்கன், அவன் பல்லவன் எல்லாம் பள்ளம் தோண்டி பாண்டி எவன் முதல்ல அவங்க திருக்குறளை உள்ள போட்டு மண்ணை போச்சானோ அடுத்து வந்த மண்ணை பூரா வந்து அது திருப்பி வெளியே வந்துட போட்டு மேல 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 போட்டு ஃபுல்லா சமாதி கட்டானுங்க. கட்டிட்டு மகாபாரத ராமாயணத்தை தான் எல்லாம் பிரச்சாரம் பண்ணா. அதனால்தான் தமிழ்நாட்டுக்குள் தமிழ் பேரே இல்லாமல் எல்லாத்துக்கும் ராமாயண மகாபாரத பேரும் கலை வடிவங்கள் என்கிற பேர்ல ராமாயண மகாபாரத கதைகளும் கிராமப்புறங்களை நிரம்பி வழியுது. அதுக்கு ஃபண்டு கொடுத்தானுங்க. இதில் குறிப்பாக ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பகுதிகளில் பாரத விருத்தின்னு ஒரு ஃபண்டு போட்டிருக்கான். இதெல்லாம் நான் சொல்லல, எல்லாமே ரெக்கார்டு. இவங்க கல்வெட்டுகள் பாரத விருத்தின்னு போட்டிருக்கான். இன்னும் சிலப்பதிகார விருத்தி நடத்தினா சொல்லுங்க. பாரத அதைத்தான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. பாரத விருத்தின்னு போட்டிருக்கான். பாரத விருத்தின்னு என்ன தெரியுமா? பாரத விருத்தின்னு போட்டு அதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்கான். நீங்க ஆமாங்க, கிராமப்புறங்கள்ல போய் மகாபாரத கதையை பிரச்சாரம் செய்வதற்கு பார்ப்பனர்களுக்கு ஃபண்டு இடம் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் கொடுத்துருக்குறான். விவசாய வேலையே தெரியாத ஒரு சமூகம்னா பார்ப்பன சமூகம் தான். அவங்க தஞ்சாவூர்ல எப்படி லேண்ட்லாடா வந்தாங்க? எல்லா சமூகம் விவசாய வேலை ரோட்டில் இறங்கி செய்வான். எந்த சாதியா இருந்தாலும் அங்க பண்ணை அடிமை வேலை செய்யற தலித் மக்கள் பெரும்பான்மை எல்லா 100% அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல நிலவுடைமையா இருக்கிற மற்ற இடைநிலை சாதிகள்ல இருக்கிறவனுக்கு விவசாய வேலை தெரியும். அவன் வேலை கம்மியா பார்ப்பான். ஆனா ஏதோ ஒன்று வேலை தெரியும். இந்த வேலைகள் எதுவுமே சேத்துல இறங்கி காலே வைக்காத விவசாய வேலைக்கு சம்பந்தம் இல்லாம கோயில் சார்ந்து வாழுகிற பார்ப்பன சமூகத்துக்கு தஞ்சாவூர் பகுதியில் அவ்வளவு நிலம் எப்படி வந்தது? ராஜராஜ சோழன் கொடுத்தது தான்.
இல்ல அப்படி கொடுத்ததுக்கான எந்த என்ன ஏங்க ஆதாரமும் இல்ல. அதுதாங்க எந்த ஆதாரம்னா குடுக்கலங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க. என்னங்க பேச்சு இது? அதான் கல்வெட்டு இருக்கு. இன்னைக்கும் அவங்களுக்கு நிலம் இருக்குல்ல. அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாரத விருத்திங்கிறது என்ன? கதா காலட்சேபம்னு ஒண்ணு கேட்கிறோம்ல. அந்த முறை எப்படி வந்தது? மகாபாரதத்தையும், ராமாயணத்தையும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு ஊராக போய் கதா காலட்சத்துக்குள்ள சிலப்பதிகாரத்துக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும். கதா காலட்சத்துக்குள்ள திருக்குறளுக்கு இடம் கிடையாது. கதா காலட்சத்துக்குள்ளார சங்க இலக்கியத்துக்கு இடம் கிடையாது. அங்க என்னன்னா மகாபாரத ராமாயணத்துக்கு தான் இடம். அதுக்கு தான் ஃபண்ட் கொடுத்தாங்க தமிழ் மன்னர்கள் எல்லாம். தமிழ் மன்னர் தெலுங்கு மன்னர் ஃபண்ட் கொடுத்து கிராமப்புற வளர்ந்தான். நீங்க இதை சொன்னீங்கன்னா மக்கள் எஜுகேட் ஆயிடுவான். அப்ப அதுல லாபம், பார்ப்பனியத்துக்கு லாபம், அதுக்கு ஃபண்ட் கொடுக்குற மன்னர்களுக்கு லாபம் போது பாரத விருத்தி கிராமப்புறங்களில் எப்படி எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு ராமாயணம் மகாபாரத ஆர்டரா தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த மன்னர்கள் ஃபண்ட் கொடுத்து ஊர் ஊரா கிராமத்துக்கு ஆள் அமைச்சு பிரச்சாரம் பண்ண வைத்தார்கள். கதைகளை திரும்ப திரும்ப சொல்றது, முதல்ல இருந்து திருப்பி சொல்றது, இன்னொரு ஊர்ல போய் முதல்ல இருந்து திரும்பி சொல்றது, கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்க வைக்கிறது. கதா காலட்ச முறை வந்து அதுல இருந்து கதை வடிவம் மாறி அதை கலை வடிவமா மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு ஃபண்டு போச்சு. இல்லைன்னு சொல்றது எல்லாத்துக்கும் சாட்சி நான் சொல்றேன். நீ சொல்லு. தெரிஞ்சு சிலப்பதிகாரம் தெரியணும்ல. சிலப்பதிகாரம் எப்ப தெரிஞ்சது? நீ சொல்லு. சிலப்பதிகாரம் தமிழ் மக்களுக்கு சிலப்பதிகாரத்தை ஏன் நாங்கள் படிக்கவில்லையா? அந்த காலத்துல எல்லாம் இருக்குது. சாதாரண கிராமப்புற மக்களுக்கு மகாபாரதம் ராமாயணம் தெரிந்த மக்களுக்கு தமிழின் அடையாளம்னு சொல்லப்படுற சிலப்பதிகாரம் எப்போது தெரிந்தது? சாட்சி சொல்லு. எப்போ தெரிஞ்சது? அது கலைஞர் கதை வசனம் எழுந்த பூம்புகார் படம் வந்த பிறகு தானே தெரிஞ்சது. இல்லைன்னா நான் மிகைப்படுத்தி திமுக நீ இருந்தா சொல்லுன்ற. கலைஞர் ராமாயண மகாபாரதத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதல. அவர் என்ன பண்ணாரு? அவர் பூம்புகார், அதற்கு முன்னால கண்ணகிங்கிற பேர்ல படம் வந்தது, இளங்கோவன் எழுதியிருந்தாரு. அதை தன்னோட திறமையால் சிலப்பதிகாரம் என்கிற ஒரு காப்பியத்தை திரைக்கதை சினிமா வடிவத்துக்கு மாத்தினாருங்க அவரு. அதை எழுதுனதுக்கு பிற்பாடு தான் சிலப்பதிகார கதை போக்கு என்னங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னால தெரியாது. நான் சிலப்பதிகாரத்தை படிச்சது இல்ல. சிலப்பதிகாரம் எனக்கு தெரியும். நான் மகாபாரத்தை படிச்சதில்லை, உங்களுக்கு நீங்க படிச்சதில்லை, உங்களுக்கு தெரியும். ராமாயணம் படிச்சதில்லை, உங்களுக்கு கதை தெரியும்ல. அதே மாதிரி சிலப்பதிகாரம் படிச்சா கதை தெரியும். நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லாஜிக் வச்சுட்டாரு கலைஞர். அவர் தான் வந்து சிலப்பதிகாரத்தை சினிமாவில் கொண்டு வந்து சிலப்பதிகாரம் பற்றி ஊர் ஊரா போய் பேசி திமுக காரங்க வந்து திருக்குறளை சிலப்பதிகாரம் பேசி தான் காவியத்தில் வந்து நமக்கு சீதை இல்லை கண்ணகி அப்படின்னு இவங்க சீதைன்னு சொன்னப்போ கண்ணகின்னு நிறுவனாங்க. அவங்க ராமன் சொன்னபோது வள்ளுவர்னு நிறுவனாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவை மன்னர்கள் 2000 ஆண்டுகளில் யாருமே செய்யலை. யார் செய்தார்ன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருக்குறளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு மாநாடு நடத்துறது பெரியார் தான் முதல்ல நடத்துறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் திருப்பி சொல்லுவாங்க. அங்கங்க பேசியிருப்பாங்க. படித்தவர்கள் மத்தியில் இருந்தது திருக்குறள். தமிழ் படித்தவங்க மத்தியில் திருக்குறள் இருக்கும். அவங்கள 4 பேர் அவங்ககிட்ட பேசிப்பாங்க. படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு ராமாயண மகாபாரதம் தெரிஞ்சது இல்லை. ஏன் திருக்குறள் தெரியல ஒரு கேள்வியை உடைத்து தூக்குனது திராவிட இயக்கம். அது வந்து பெரியார் செஞ்சாரு. அதற்கு பிற்பாடு திமுக அதை செஞ்சது. இதுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. இருந்தா சொல்லுங்க. திமுக கூட இப்ப ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்கிறது, ஆமா வெள்ளி நாணயம் வெளியிடணும்னு கோரிக்கை ஆமா வைக்கிறது. அதுல வந்து திமுகவுக்கும் பெரியார் கண்ணோட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க சொல்றாங்கல்ல ராஜராஜ சோழன் எங்க அடையாளம், இது சொல்லி கொடுத்ததே திமுக தான். கலைஞர் தான் சொல்லி கொடுத்தாரு. கலைஞர் தான் ராஜராஜ சோழனை தமிழ் அடையாளமா கொண்டு வந்து நிறுத்தினார். அது தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் முதல்ல நிறுத்தினாரு. இவங்க திமுகவுக்கு அதாவது இன்னைக்கு திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு குறிப்பா கலைஞருக்கு எதிராக பேசுற தமிழ் தேசிய குரூப் இருக்குல்ல, இவங்க பேசுற அரசியல் பூரா இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது கண்டுபிடிச்சு கொடுத்ததே கலைஞர் தான். கலைஞர் கொடுத்ததை அவர்கிட்ட இருந்து திருடி வச்சுக்கிட்டு கலைஞரையே எதிராக பேசுறது, அவரை தமிழர் இல்லைன்னு சொல்றது, ராஜராஜன் தான். அதை சொல்லி கொடுத்ததே அவரு தான். நான் இப்ப கூட பேசினேன். அப்ப கூட கலைஞருக்கு எதிரான விமர்சன கண்ணோட்டத்தோடு பேசினேன். இந்த 12 வருஷத்துக்கு முன்னால ராஜராஜ சோழன் இதெல்லாம் சொல்லிட்டு ராஜராஜ சோழனை தமிழ் அடையாளமா நிறுவனவர் கலைஞர். அவர் திருவாரூர் இருக்காரு. அவர் ஆட்சி அதிகாரத்திலேயே கல்வெட்டு இதெல்லாம் வைக்கிறது ராஜராஜோட இன்ஃபுளுன்ஸ் அவர்கிட்ட உண்டு. அப்படிதான் அவர் பண்ணாரு. அப்போ நான் சொன்னேன், அப்போ ராஜராஜ சோழனை பத்தி கடுமையான கவிதை ஒன்று எழுதியிருந்தார் இன்குலாப்பு. அது சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடமா இருந்தது. அதை நீக்கிட்டார் கலைஞர். அதையும் நான் அப்போ சொல்லியிருந்தேன். அந்த பாடத்திட்டத்தில் ராஜராஜ சோழனுக்கு எதிராக இருக்குதுன்னு அதை நீக்கினவர் கலைஞர். அன்னைக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நீக்கினாரு. இவங்க ராஜராஜ சோழன் எடுத்து வச்சுக்கிட்டு கலைஞர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அவர் நோட்ஸ் பூரா எடுத்து வச்சுக்கிட்டு கலைஞருக்கு எதிராகவே பேசுறது. இவங்கள்ட்ட எந்த சொந்த சரக்கு எதுவுமே கிடையாதுங்க. சொந்த சரக்கு நீங்க தலைவர்னு கேட்டா யாருமே கிடையாது. மாப்போசிம்பாங்க. மாப்போசிலாம் ஒரு தலைவரானா ராஜராஜ சோழன்ருவாங்க. வேற தலைவர் கிடையாது. நடுவில் யாருமே கிடையாது இவங்களுக்கு. மிஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியை ஆர்கனைஸ் பண்ண பள்ளிக்கூடம் திறந்த காமராஜர் எங்க தலைவர்பாங்க. அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் தேசிய தலைவர். இவங்க தமிழ் தேசியம் பேசு. இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இல்ல வ.உ. சிதம்பரனார் அவர் பெரியாரோட இருந்தவர். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மாப்போசி தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆளு. மாப்போசி தான். ஒண்ணுமே இன்னைக்கு இருக்கிற வரலாற்றுல இவங்களுக்கு ஆதரவா ஒரு தலைவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்க ஆராதிக்கிற தலைவர் வேற வழி இல்லைன்னு என்ன பண்றாங்க, ராஜராஜ சோழன்ட்ட போறாங்க. ராஜராஜ சோழன் கதை எப்படி?
அவருக்கு ஒரு தமிழ் பின்புலம் கொடுத்து அவன் ஒரு மாமன்னனா சித்தரிச்சதே கலைஞர் தான் சித்தரிச்சாரு. அதுவும் இவங்க சொந்த சரக்கு கிடையாது. அதுவும் இவங்க சொந்த சரக்கு. அந்த நேரத்துல நீங்க அதை விமர்சிச்சீங்க. ஆமா, அதை விமர்சனம் பண்ணேன். எனக்கு அந்த கண்ணோட்டம் உண்டு. அந்த கண்ணோட்டத்தை நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். அந்த வீடியோப்பும் இருக்குதான் செய்யுது. கலைஞர் ராஜராஜ சோழனாவே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. இவங்க கலைஞரை எதிராக பேசுறாங்க. ராஜராஜ சோழனை தமிழ் அடையாளமாகவும் ஒரு மாமன்னனாகவும் பேசினவர் தான் கலைஞர். அவரை எதிராக திராவிடம் தமிழ்நாட்டை சீரழிச்சிருச்சு, இவரெல்லாம் ஒரு ஆளான்னு பேசுற இவர்கள் இன்னொரு பக்கத்துல எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் தன்னை ராஜராஜ சோழனை சொன்னதில்லை, தெரியுங்களா? அவர் சோழ மன்னனாவே சொன்னதில்லை. அவரோட படம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் எடுத்தாரு, பாண்டியன் எடுத்தாரு. அவர் வந்து என்ன சோழர்னு கலைஞர் தன்னை சோழர்னு சொல்லிக்கிறாருனால இவர் பாண்டியர்னு எடுத்தாரு. இவர் சேரன்னு சொல்ல மாட்டாரு. எம்ஜிஆர் சேரன் சொன்னா மலையாளி பையன் அவரை. அதனால அவர் சேரன் சொல்ல உஷாரா இருந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, கலைஞர் ஓ நீ ராஜராஜ சோழனா அப்ப நான் பாண்டியன். அப்ப நேரம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் யாரு? சோழ மன்னர் கிட்ட இருந்து மதுரை கலைஞர் என்கிற சோழ மன்னர் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கிற எம்ஜிஆர்ங்கிற கதை தான் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். இதுதான் கதை. நீ சொல்லு. அவங்களாம் தெளிவா தான் இருந்தாங்க. இவங்க கிட்ட எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, சொந்த சரக்கும் கிடையாது, ஒரு சொந்த புத்தியும் கிடையாது. இவ திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுறது, திராவிட இயக்கம் சொல்லுகிற தமிழ் உணர்வு எடுத்துக்கிட்டு தான் பேசுறது. சிலப்பதிகாரத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணது திராவிட இயக்கம். கலைஞர் தான் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அது கொண்டாந்து வச்சாரு. இங்க ஆல்டர்னேட்டிவ் வரத சொல்லி மறுத்து பேசு. ஐயா பே மணியரசன் கூட அவர் அறிக்கையில வந்து சிங்கள பௌத்தத்திற்கு தமிழர்களை மதமாத்த போறாரா திருமாவளவன், அதுக்காக இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்காரா? இவங்களுக்கு பௌத்தம் அப்படின்னாலே சிங்களம்ன்றாங்க. இந்த மூடர்களுக்கு தெரியாது, பௌத்தம் என்பதே சிங்களவரோட சொந்தம் இல்லை, அது இந்தியாவிலிருந்து போன அடையாளம் தான். இந்தியாவிலிருந்து போன பௌத்த அடையாளம் தான். தமிழ்நாட்டிலையும் பௌத்தம் இருந்திருக்குது. பௌத்தம் இந்தியாவில் தோன்றிய பௌத்தம் உலகம் முழுக்க இருக்குதுங்க. சீனாவில் இருக்கு. சீனாக்காரன் மாதிரி மண்ணின் மைந்தன் கோரிக்கையும் மண்ணினோட அடையாளமா இருக்கிறவனை நீங்க வேற நாட்டுல பார்க்கவே முடியாது. ஆனா அவனோட கடவுள் இந்திய பௌத்தர். ஆனா இவனுங்க இந்தியாவில் இருக்கிற பௌத்தர் இங்க நான் சொன்ன பௌத்தம் சமணம் தான் இங்க தமிழ் வள்ளுவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள்லாம் தமிழ் அடையாளம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பௌத்தரை இவனுங்க பௌத்தத்தை வந்து தமிழ் அடையாளம் இல்ல, அது பௌத்தம் இருந்தா அது தமிழ் விரோதம்னு பாக்குற இந்த மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க. இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியறது இல்லை. இதுதான் பாஜக சங்கிகள் பாக்குற கண்ணோட்டம் தானே. ஒரு சமயத்தை பின்பற்றுவதனால் அது வந்து அவனோட நேஷனாலிட்டி மாறிடும்ங்கிறது தான் பாஜகவோட மூடத்தனம். அதுதான் இந்த தமிழ் தேசியவாதிகள் மூடத்தனம். அதனால தான் முருக பக்தர்னு போயிடுவாங்க, நீ அதுதான் ஒரிஜினல் இருப்பாங்க. உலகங்களும் எங்கேயும் கிடையாது. கிறிஸ்துவம் பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர்ல ஆசியா, அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்துவ மதம் கூட கிடையாதுங்க இன்னைக்கு வரைக்கும். பிலிப்பைன்ஸ் ஒன்று தான், எந்த அன்பும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்குது. அப்ப அவெல்லாம் துரோகியா? இவர்களை போன்ற ஒரு அதாவது இன்னைக்கு பேர் சங்கிகள் இருக்காங்களா, சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் முன்னோடி இவங்க தான். இவங்க தான் இந்த கருத்துக்கள் பூரா பரப்புறது. ஆரம்பத்துல இருந்து இவங்க தான் பேசுறது. இல்ல புத்த மதத்துக்கு மாறுறது அது சொல்றேன். பௌத்த மதம் இருக்கட்டும், இவன் வந்து ஒண்ணு பண்ணான், இலங்கைக்கு போர் எடுத்து போனான் ராஜராஜ சோழன். அதனாலதான் இவங்க சொல்றது. இலங்கைக்கு ஏன் போனா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இலங்கையில போயிட்டு சண்டை பண்ணி அங்க இருக்கிற புத்த விகாரங்களை நூற்றுக்கணக்கான ஆயிரம் புத்த விகாரங்களை இடிச்சிருக்கிறான். அங்க மட்டும் இடிக்கல, இங்கேயும் இடிச்சிருக்கிறான். இவன் படையெடுத்து போன இவன் தமிழ் அடையாளம்ங்கிறது இவனை ஏன் வந்து ராஜராஜ சோழனை சொல்றாங்கன்னா, இவன்கிட்ட பௌத்த சமண பின்புலம் கிடையாது தமிழ் அடையாளத்துல. நீங்க பாண்டிய மன்னர்கள்ட்ட சேர மன்னர்கள்ட்ட பாத்தீங்கன்னா இவன் சண்டை எடுத்து போனவங்க மட்டும் பௌத்த சமண பின்புலம் இருக்குது. இவன்ட்ட சைவ சமய பின்புலம் தான் இருக்குது. பார்ப்பன சமஸ்கிருத மயமான சைவ சமய பின்புலம். அதனால தான் இன்னைக்கு சமயம் சார்ந்து இருக்கிறவங்க, சாதி கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க ராஜராஜ சோழனை முன்மொழியிறது. அவங்க ராஜராஜ படையெடுத்து போன பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா சமணம் மற்றும் பௌத்த பின்புலம் அவங்க கிட்ட இருக்குது. தமிழ் மன்னர்கள் மத்தியில், சேர மன்னர்கள்ட்ட, பாண்டிய மன்னர்கள்ட்ட. அந்த பின்புலத்துல தான் இவன் படையெடுத்து போனால காந்தலூருக்கு சேர மன்னன்ட்ட, பாண்டிய மன்னன் போனான்ல. அப்போ என்ன பண்றான், இலங்கையில் ஒரு மன்னர் இருக்கான், அவன் பேர் மகீந்தன், அவன் பேரு இலங்கை மன்னன். அவன் என்ன பண்றான், அன்னைக்கு ராஜராஜ சோழன் படையெடுத்து வரும்போது அவன் சேர மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் ஆயுத உதவி பண்றான். யாரு? இலங்கை மன்னன் ராஜராஜ சோழனுக்கு எதிராக தமிழ் மன்னர்ல 2 தமிழ் மன்னனுக்கு ஆதரவா பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் தான் மூவேந்தர்ல சோழர் மட்டும்தான் இவன். அவன் மகேந்தர் என்ன பண்றான், சிங்கள மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிய தமிழர்களுக்கும் மன்னனுக்கும் சேர தமிழனுக்கும் ஆயுத உதவி பண்றான் அவனை ஜெயிக்கிறதுக்கு. அதையும் மீறி அவன் ஜெயிச்சு வந்துடுறான். அதற்கு பிற்பாடு ஏடா என்னைய தோற்கடிக்கிறதுக்கு நீ ஆயுத படை பண்ற, இந்த வரண்டான்னு இலங்கைக்கு படையெடுத்து போறான். இலங்கைக்கு படையெடுத்து போய் அந்த நாட்டை சூறையாடி பௌத்த கோயிலை தரமட்டமாக்குகிறான். இதோட சேர்த்து சொல்லு, அவன் தமிழ் மன்னர்களுக்கு உதவி செய்ததனால்தான் சிங்கள மன்னனுக்கு அங்க இவன் ஆப்படிக்கிறான். 2 தமிழ் மன்னர்களுக்கு உதவி பண்றான் அவன் போர்ல. அதனால படையெடுத்து போய் இலங்கையில் தரைமட்டமாக்குகிறான். அதை மட்டுமாக்கல, இங்க இருந்தான்ல இவன் வந்து சிங்கள பௌத்த கோயில் அப்படி பண்ணிட்டாங்கன்னு அங்க போய் இடிச்சுட்டு வந்தான்ல. இங்க பாண்டியர்கிட்ட படையெடுத்து போகும்போதும் சேரட்ட படையெடுத்து போகும்போதும் இங்க பௌத்த சமண கோயில்களை மட்டும் இல்ல இந்து கோயில்களை சூறையாடி இருக்கான். மன்னர்கள் அதானே செய்வான். ஒரு மன்னன் இந்து மன்னன் படையெடுத்து போகும்போது எங்க செல்வம் இருக்கும், கோயில்ல தாங்க செல்வம் இருக்கும், நகைகள் எல்லாம் கோயில்ல தான் இருக்கும். அப்ப ராஜராஜ சோழன் இந்து கோயில விட்டு போயிட்டான்னா, எந்த மன்னனா இருந்தாலும் ஒரு போனானா அந்த ஊர்ல இருக்கிற கோயில்ல தான் கொள்ளையடிப்பான்.
ஏன்னா இந்தியாவில் செல்வங்கள் கோயில்கள்ல தான் இருந்தது. கோயில் தான் அரண்மனையாக கட்டமைக்கப்பட்டது. அதனால தான் கோயில்கள் அரண்மனையில தான் மன்னர்கள், அந்த கோயில்ல தான் மன்னர்கள் வாழ்ந்தாங்க. அதனால தான் கோயிலா அது இருக்காது செட்டப்பு. கோயிலுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய மதில் சுவர்? சுத்தி எதுக்கு அகழி? கோட்டை கொத்தளம் எதுக்கு? ஏன் ஆயுத பாதுகாப்பு? நீங்க அது என்ன படையெடுப்பு வந்தா துண்டிச்சு உள்ள உட்காந்துப்பாங்க. பாதுகாப்பா இருப்பாங்க. சுவர் ஏற்றி வர முடியாது. அவ்வளோ பெரிய கதவு எதுக்கு? 10 யானை வச்சு முட்டால் திறக்க முடியாத கதவு கோயிலுக்கு எதுக்குங்க? அது ஒரு கோட்டை, அரண்மனை. இவங்க பாதுகாப்பான இடம். அப்ப அங்கதான் எல்லாம் இருக்கும். நகை எல்லாம் இருக்கும். அப்ப எந்த இந்து மன்னன் இன்னொரு இந்து நாட்டோட படையெடுத்து போனாலும் கோயில தான் கொள்ளையடிச்சிருப்பான். இவனும் அதான் செஞ்சிருக்கான். இதோட சேர்த்து சொல்லுங்க. அப்ப பௌத்தம்னு நான் சொல்லக்கூடாது. நீங்க பௌத்தத்தை இவங்க எல்லாமே பார்க்கறதுன்னா சிங்கள பேரினவாதம், சிங்கள பேரினவாதம். இது சிங்கள பேரினவாதம் தமிழ் அடையாளம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட இருக்கிற இந்த சங்கி சமயம் சார்ந்த இடம் இருக்கு பாரு, பாஜக எண்ணம், அதுதான் அதுல வினையாற்றுது. அதே மாதிரி நீ அங்க பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் இல்ல, அங்க கிறிஸ்டியன் இருந்தாங்க. இப்ப இலங்கையில தமிழர்கள் மீது வன்முறை நடத்தினதுல பௌத்தர்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்துவர்களும் இருந்தாங்க. கிறிஸ்துவத்துக்கு எதிராக பேசுறாங்களா இவங்க? பெரைரான்னு ஒரு மன்னரே, ஒரு அமைச்சரே இருந்தாரு அங்க. அது அதை நீங்க கிறிஸ்துவர்னு தொடர்படுத்த முடியுமா? சீனாகாரன் படையெடுத்து வந்தானா பௌத்தம்னு சொன்னீங்களா? அப்ப நீங்க என்னன்னா, எப்படி சங்கிகள் இங்க வந்து பாகிஸ்தானோட படையெடுத்தா முஸ்லீம்னு சொல்றாங்களோ, அது மாதிரி இலங்கையோட விஷயத்த பேசும்போது பௌத்தம்னு சொல்லுவது அது போன்ற ஒரு சங்கி மனோபாவம். இது ரொம்ப அக்கப்பூரான விஷயம். அதைத்தான் நம்ம திருப்பி இவங்க எல்லாரும் பேசினாவே அம்பலமாயிடுவாங்க. பொதுவா நீங்க சொல்ற பல மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க, எந்த மன்னரும் வந்து மக்களுக்கானவரா இருந்திருக்க வாய்ப்பு வாய்ப்பு இல்ல இல்ல. அப்படின்னு. அவங்க இன்னுங்க இன்னும் சொல்றேன். ரொம்ப சிறந்த மன்னன்னு சொல்லப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல சொல்ற மன்னன். அதை நம்ம திருப்பி பேசியிருக்கோம். பாண்டியன் நெடுஞ்செழியன், நீதி தவறாத நெடுஞ்செழியன் சொல்றோம். ஒரு சாதாரண பிரஜையா இருக்கிற ஒரு பெண் தன் கணவனை வந்து தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டான்னு ஒரு சபை உள்ள போய் சிலம்ப தூக்கி உள்ள போயிட்டு, ஐயையோ தப்பா கொடுத்துட்டேனேன்னு அவன் செத்து போயிட்டான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது தான் அதோட கதை. அவ்வளவு சிறந்த மன்னன். ஆனா அவங்ககிட்டயே நீதியான சட்டம் இல்லைங்க. அதை நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை. அவன் வந்து தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டேனே, நான் வந்து கோவலனை தப்பா கொன்னுட்டேன்னு மனசாட்சியில செத்து போயிட்டான்னு ஒரு சிறந்த மன்னனா அதை நம்ம சொல்றோம். ஆனா அவன் சிறந்த மன்னனா நீதி தவறாம போயிட்டான்ங்கிறத விட்டுருங்க. அவன் வச்சிருந்த சட்டம் நியாயமான சட்டமா? மக்கள் விரோத சட்டம் இல்ல அது. ஏங்க அது கொலுசுங்க. கொலுசு திருடுனா 75 கேஸ். அவ்வளவுதானங்க அது. ஒருத்தன் கொலுசு திருட்டாங்க, அவன் தலைய வெட்டுவியா நீ? இவங்க தான் சொல்றது, அரபு நாடுகளில் சட்டங்களை பார்த்தீர்களா, தலையை வெட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒரு சட்டமான்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல. நாம் கொண்டாடுகிற தமிழ் மன்னனோட சட்டம் என்னவா இருக்குது? ஒரு கொலுசு திருடினதுக்கு ஒருவனின் தலையை வெட்டுகிற சட்டம் வைத்திருந்த மன்னன் தான் இங்க நீதி தவறாத மன்னனா நம்ம சொல்றோம்னா, அவன் சட்டம் மிக கொடூரமாக மக்களுக்கு எதிரான சட்டமா இருக்குதுங்க. நீங்க சாதாரண கொலுசு திருடினதுக்கே நீங்க வந்து தலையை வெட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. ஒருத்தன் கொலை பண்றானா என்ன பண்ணுவீங்க அவன? என்னங்க பண்ணுவீங்க? அதிகபட்ச தண்டனை என்னது அப்ப? அப்ப என்ன சட்டம் இருக்கு அங்க? அப்ப மிக சிறந்த மன்னனாக கொண்டாடுகிற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவ்வளவு நேர்மையாளனா நம்ம கொண்டாடுறோம். ஆனா அவன் வச்சிருந்த சட்டம் மக்கள் விரோத சட்டமாக இருக்கிறது. வயித்து பசிக்கு எவனோ ஒருத்தன் கொலுசு திருட்டினானா அவன் தலையை வெட்டுறதுங்கிறது என்ன? மனுநீதி சோழன்னு சொல்றோம். மனுநீதி சோழனை எல்லாருமே கூட திமுக கலைஞர்கள் நம்ம கொண்டாடினாரு. கோர்ட்ல சிலையெல்லாம் கூட வச்சிருக்குது. ஆனா மனுநீதி சோழனை அவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம்னா அதுக்குள்ள இந்த சமஸ்கிருத 4 வர்ண இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பசுவதை தடுப்பு சட்டத்தின் இன்னொரு வடிவம் தான் அது. அது என்ன நியாயம் இருக்கு அந்த சட்டத்துக்குள்ளார? நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. எளிய மக்களின் பெரியார் கண்ணோட்டம் என்பது எளிய மக்களின் கண்ணோட்டம். என்னங்க தன்னோட மகன் தேர் ஓட்டிட்டு போனா அதுல கண்ணுக்குட்டி அடிபட்டு செத்து போச்சு. அது பசுமாடு போய் ராமநாராயண் படம் மாதிரி பெல் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீதி கேட்கறாங்க. கேட்டா வந்து அதெல்லாம் முடியாது, பதிலுக்கு பதில் வச்சு கொள்ளணும்னு மன்னன் சொல்ற. இது என்னங்க சட்டம் இது? ஒரு ஆக்சிடென்ட் கேஸுங்க இது. நீங்க அப்படியே நிகழ்காலத்துக்கு வாங்க. ஒரு பஸ் ஓட்டு போறாரு ஒருத்தர், தெரியாம கண்ணுக்குட்டி இடிச்சிட்டாரு, அது செத்து போச்சு. பதிலுக்கு அவங்க பையனை தூக்கி பஸ்ஸில் விடுவீங்களா? இது என்ன நீதி இதுல? இல்ல அதான் இப்ப நடக்கிற இது என்னன்னா, அதுக்கு அது என்ன நீதி சொல்ல வருதுன்னு தெரிஞ்சு இன்னொரு லாஜிக் இருக்கு. நீங்க வந்து ஒரு மனித உயிரை கொண்டுட்டான்னு கூட பரவாயில்ல, ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு, பதிலுக்கு அவன் பையனை கூட்டு கொல்லணுங்கிறது என்ன நீதி இது? அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு மனித உயிரை விடவும் மனித உயிருக்கு சமமானது மாடோட உயிர் அப்படிங்கிறது சொல்லுது. பசுவதை தடு சட்டம் நடைமுறையில் இருந்தது. மனிதர்களை கொன்றாவது மாடுகளை பாதுகாக்கணும்னு இன்னைக்கு சங்கிகள் சொல்றாங்கல்ல, அதன் தமிழ் அடையாளம் தான் அன்னைக்கு இருந்தது. அதானே அது? ஒரு குழந்தை தெரியாம அடிபட்டு கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா ஆக்சிடென்ட் கேஸுங்க, அவன் வேணும்னே கொல்லல. மாட்டோட உயிரும் மனுஷனோட உயிரும் ஒண்ணு இல்ல. இல்ல, அது விசாரணை படி தீர்ப்பு கொடுத்தாலே அது நியாயமான விசாரணை கிடையாது. அவன் வேணும்னே செய்யல. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அவன் ஒருவேளை கண்ணுக்குட்டிக்கு பதில் ஒரு மனுஷனே கொண்டு இருந்தாலும் கூட அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வேணும்னா செய்யறானா? அதை ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டதுக்கு அதுக்கு பதிலாக அவன் அந்த பையனே வச்சு கொல்லணும்னு ஒரு நீதி கதை எழுத வச்சிருக்கான்னா, இதில் பார்ப்பனிய மேன்மையும் அதன் மூலமாக பசுவதை தடுப்பு சட்டத்தை நடைமுறையில் வச்சிருக்கிறது தான் சாட்சியா தான் இருக்குதுங்கிறதா தெரியும். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இதெல்லாம் கொடுக்குறாங்க.
மனுஷனுக்கு என்ன, அதை தான் நான் கேட்குறேன்னா, நான் பெரியார் மாதிரி எங்கேயுமே மக்கள் நிலையிலிருந்து கேட்குறேன். சங்க காலம் சிறப்பானதுன்னு சொன்னா அதுலயும் எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. சங்க காலத்துல எளிய மக்கள் பத்தி என்ன இருக்குது? முல்லைக்கு இப்ப தேர் கொடுத்தாரு, ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு, இதெல்லாம் இருக்குது. மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? மயிலுக்கு போர்வை கொடுத்தாரு. மயிலுக்கு போர் கொடுத்தாரு. மக்களுக்கு என்னங்க கொடுத்தாங்க? அதுக்கு என்ன இருக்குது நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு கல்வி அறிவு எவ்வளவு இருந்தது? மக்களோட வாழ்நிலை எப்படி இருந்தது? மக்களின் வாழ்க்கை குறித்து அதுல என்ன இருக்குது? அவங்க வாழ்க்கை எப்படிலாம் இருந்தது? மன்னன் மன்னி, தலைவன் தலைவி, அவங்க பத்தி வாழ்க்கை வரலாறு, அவங்களுக்குள்ள ஊடல், தலைவன் வந்து பரத்தையர் வீட்டு போயிட்டு வந்துட்டாருன்னா இங்க கோச்சிக்கிட்டு இருக்கிறது, இது பற்றி கதைகள் அதிகம் இருக்குதுல்ல. எளிய உழைக்கும் மக்கள், அந்த மாளிகை கட்டி கொடுத்தவங்க, தலைவன் தலைவிக்கு வீடு கட்டி கொடுத்தவங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த லைஃப் என்ன? அதுல எப்படி இருந்தாங்க? அதை சொல்லுங்க. அதுதானே இது. அது இல்லையா? அது இல்லை. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். மன்னர் வாழ்க்கை என்பது திருமாவளவன் கரெக்டாக தான். எந்த மன்னனாக இருந்தா நான் சொல்லல, பாண்டிய நெடுஞ்செழியனோட பெரிய மன்னன் வந்துட முடியுமா? நீதி தவறாத மனுநீதி சொல்லணும், அவங்க சட்டத்தையுமே இப்படிதான் இருக்குது, சட்டமே எளிய மக்களுக்கு எதிரான சட்டமா இருக்குதுன்னு சொன்னா, இப்ப இந்த மன்னர்கள் கதையெல்லாம் நீங்க கேட்கவே தேவையில்லைல்ல. அதனால இது நீதியற்றதா இருக்குது. அவர் திருமாவளவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட என்னோட கோரிக்கை என்னன்னா, இப்படி பேசிட்டாருன்னா அவர் உறுதியா அதுல நிக்கணும். எல்லா சமஸ்கிருத மயமான எல்லாரும் சொல்லுவாரு. ஆனா அவர் ஏதாவது ஒரு கோயில்ல சமஸ்கிருத வேத மந்திரத்தோட கும்பாபிஷேகம் நடத்தினா இவர் முதல்ல போய் நிப்பாருங்க. பலப்பாக்கட்டி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் எப்படி நிக்கலாம்? இதெல்லாம் பேசாட்டி கூட ஒரு தீவிரமான பெரியார் அம்பேத்கர் நிக்க கூடாது. ஆனா அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. திமுக தலைமையில் கூட இவ்வளவு இவ்வளவு அளவுக்கு தீவிரமா பெரியார் அம்பேத்கர் பேசுறவங்க கிடையாது. ஆனா அதுல இருக்கிற தலைவர் கலைஞரோ, இன்னைக்கு இருக்கிற தளபதியோ, உதயநிதியோ அந்த மாதிரி பட்டையை போட்டு போய் நிக்கிறது இல்ல. அப்ப அதை விட கூடுதலா பொறுப்போட இவர் நடந்துக்கணும்ல. இவ்வளவு சிறப்பா பேசும்போது நம்ம கொண்டாடும் போது இவர் திடீர்னு ஒரு நாள் போய் இதெல்லாம் அப்படியே பிரேக் பண்ணிட்டு அங்க போய் ஒரு சமஸ்கிருத மந்திரம் சொல்ற, வேத மந்திரம் சொல்ற பட்டையை போட்டு இதெல்லாம் போட்டு நிக்கிறாருல்ல. அது வந்து என்ன பண்றோம், மோசமா இத ராஜராஜ சோழனை விட மோசமான ஒரு குறியீடா மாறிடுது இல்ல. அதனால எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நான் வைக்கிற கோரிக்கை, நீங்க பேசுறது பர்ஃபெக்டா இருக்குது. ஒரு அறிவார்ந்த தலைவரா நீங்க நல்லா அடிச்சு தும்சம் பண்றீங்க எவ்வளவு பேர் வந்தாலும். ஆனா திடீர்னு உங்களோட செய்கைகள் இன்னொரு பக்கத்துல வந்து அதுக்கு நேர் எதிரா வரும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு பண்றீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்கள ஃபாலோ பண்ற எளிய கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறான். அவனோட மாற்றத்தை நீங்க ஒரு நொடியில மாத்தி விட்டுறீங்க. இந்த அரசியல் மாற்றுறது ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க ராஜராஜ சோழனை குறித்து பேசுறீங்க, இந்து சமயம் குறித்து விமர்சனம் பண்ணி பேசுறீங்கன்னா, அதோட மாற்றம் யோசிச்சு யோசிச்சு மாறி கொஞ்சம் மாறலாமான்னு வரும்போது ஒரு நாள் டகார்னு பின்றீங்க பட்டைய விட்டு. அது திருப்பி கீழ கொண்டு போயிடுது. அதனால நீங்க வந்து இந்த பேசுகிற உங்களோட அரசியல் கண்ணோட்டத்தை விட, நீங்க இந்த இந்த இந்துத்துவ அடையாளத்தோடு தலைவர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி, நான் இந்து அடையாளங்களை எங்கேயுமே செய்ய மாட்டேன். இந்து கோயில்ல வழிபட மாட்டேன். சிவா, விஷ்ணு படங்கள வைக்க மாட்டேன். திருநூறு வைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து அவரோட ஒரு அம்பேத்கரிஸ்டா இருப்பதற்கு அடிப்படை இது. அதுக்கப்புறம் தான் மத்தது. புராட்டஸ்டன்ட் ரிலிஜன் இந்த அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்ல. அந்த அடையாளத்தோட நீங்க இந்த இந்த போர்க்குணத்தோட பயணம் பண்ணுங்க. நாங்கலாம் உங்க பின்னால இருக்கிறோம். இத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அப்ப ராஜராஜ சோழனோட இன்னொரு விஷயம் சொன்னேன். இவங்கலாம் தமிழ் மன்னன், தெலுங்கு மன்னன் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த கண்ணோட்டம் அவர்ட்ட கிடையாது ராஜராஜ சோழன்ட்ட. அவன் நெல்லூருக்கு படையெடுத்து போறான். நெல்லூருக்கு படையெடுத்து போகும்போது அங்க யார் இருப்பாங்க? அங்க தெலுங்கு சோழன் ஒருத்தர் இருக்கான். அவன்ட்ட தான் படையெடுத்து போறான் நெல்லூருக்கு. தெலுங்கு சோழன். தெலுங்கு மேலை சாளுக்கியன். அவனோட படையெடுத்து போறான். அங்க போகும்போது இவன் என்ன பண்றான்? அவங்க கீழை சாளுக்கியன் ஒருத்தன் என்ன பண்றான்? இவனுக்கு உதவி பண்றான். எனக்கு நீங்க எப்படியாவது நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அவனை வீழ்த்திட்டு என்ன கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லி இந்த கீழை சாளுக்கியன்கிறவன் இவனுக்கு உதவி பண்றான். அப்ப உதவி பண்ணும்போது இவன் என்ன பண்றான்? மேலை சாளுக்கியன் வீழ்த்திட்டு அவன் வாழ்க்கையிலேயே ராஜராஜ சோழன் சொன்னது மாதிரி நடந்துக்கிறது. அந்த கீழை சாளுக்கியனுக்கு மனைமூட்டி கொடுக்குறான். அந்த சக்திவர்மனுங்கிற கீழை சாளுக்கியனை என்ன பண்றான்? மேலை சாளுக்கியனை வீழ்த்திட்டு இவனை அந்த அறையில உட்கார வச்சிடறான். நெல்லூர்ல தெலுங்கு சோழனை வச்சிடறான். சக்திவர்மன்ட்ட அக்ரிமெண்ட் போடுறான்ப்பா உட்கார வச்சுட்டு, நீ வந்து மனசு முடிஞ்சதுக்கு பிற்பாடு உன் மகனும் உன் குடும்பம் உன்னோட மகன் யாரும் வரக்கூடாது. யார் வரணும்னா உன்னோட தம்பி விமலாதித்தனுக்கு தான் நீ பதவி கொடுக்கணுங்கிறான். உன் ஆட்சி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன் தம்பி விமலாதித்தன் தான் கொடுக்கணும் தவிர உன் பையனை கொண்டு வரக்கூடாது அக்ரிமெண்ட் போடுறான். ஏன் விமலாதித்தன் கொடுக்கணும்னு சொல்றான் தெரியுங்களா? விமலாதித்தனுக்கு தான் இவனோட மகள் குந்தவையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். தெலுங்கு சாளுனுக்கு தான் இவன் சம்பந்தியா இருக்கிறாரு. இவங்க சொல்றாங்களா தமிழ் மன்னர்னு? இல்லைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. அப்போ விமலாதித்தன் என்கிற ஒரு தெலுங்கு சோழனுக்கு தான் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறான் குந்தவைய. இது இருக்குது. மொத்தம் வந்து 2 பொண்ணு, ஒரு பையன் அவருக்கு. பையன் வந்து மொத்தம் 10 மனைவி ராஜராஜ சோழன். அதிகாரப்பூர்வமாக அவருக்கு 10 மனைவி. முதல் மனைவி பேர் வந்து உலக மகாதேவி. அவன் அம்மா பட்டத்து ராணி. வானவன் மாதேவி 10வது மனைவி பேர். வானவாமனித 10வது மனைவி. இதுல 9 பேர் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி 9 பேர் அவருக்கே தெரியறதுக்கு ஞாபகம் இல்லை. 10வது மனைவி தான் இது. ஏன் 10வது மனைவி பேர் மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, 10வது மனைவியின் மகன் தான் ராஜேந்திர சோழன். கடைசியா அந்த அந்த அம்மாவுக்கு தான் ஒரு பையன். அவர் தான் ராஜேந்திர சோழன். அப்படிதான் அந்த அம்மா வராங்க. இந்த ராஜேந்திர சோழனை வந்து இவங்க தமிழ் மன்னர்லாம் சொல்றாங்க. 2014 வந்து RSS வந்து ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்தாங்க. விழா கொண்டாடினாங்க. அப்போ வந்து இந்த மணியரசன் என்ன பண்ணாரு? ராஜேந்திர சோழனுக்கு RSS எப்படி விழா கொண்டாடலாம்? அம்பேத்கருக்கு இருட்டை புண்டு கொண்டாடுவது போல அவர் சொன்னாரு.
சொல்லிட்டு இவர் பெரிய இது மாதிரி கேட்டார். அம்பேத்கரையே இவர் எதிராக கொஸ்டின் பண்ணவர் தான் இவருக்கு ஆதரவாக இருக்கும்போது அம்பேத்கர் அப்போ நான் கேள்வி கேட்டேன். அப்போ இவர் என்ன பண்ணார், ஆர்எஸ்எஸ் இவர் பேசுகிறது, அப்போ நீங்கள் வந்து கோயிலில் எல்லா இடத்துலையும் தமிழ் அர்ச்சனை வைப்பீங்களான்னு கேள்வி கேட்டாப்புல. நான் பதில் கேட்டேன், ராஜேந்திர சோழனே கோயில் அர்ச்சனை தமிழ்ல வைக்கலையே. ராஜேந்திர சோழனே வைக்கல கோயில் அர்ச்சனை தமிழ். ராஜராஜ சோழன் வைக்கல, ராஜேந்திர சோழன் வைக்கல. இன்னொரு வேலை பண்ணாரு, அவங்க மகன் வந்ததுக்கு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவங்க அப்பா தஞ்சாவூர் தலைநகரா வச்சிருந்தாருல, இவர் தலைநகரை வேற இடத்துக்கு மாத்துறாரு. தஞ்சாவூர்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்துறாரு. புதிய தலைநகரம் மாதிரி உருவாக்குன மாதிரி ஜெயங்கொண்டம் பக்கத்துல ஒரு ஊரை உருவாக்குறாரு. அந்த ஊரை புது ஊரை தலைநகரம் மாத்துறாருங்க. அப்ப மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரை புனிதப்படுத்தணும்ன்றாங்க. யாரு? அட்வைசர்ஸ் இங்க சொல்றாங்கல்ல, சமஸ்கிருதம்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னு. அவர்கள் இவர்களுக்கு அறிவுரை கொடுத்து, ஒரு நாட்டை வந்து நீ தலைநகரமா உருவாக்குற ஒரு இடத்தன்னா, நீ அந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து புனிதப்படுத்தணும். புனிதப்படுத்தணும்னா என்ன பண்றோம்னா, கங்கையில போய் தண்ணி கொண்டு வந்து அந்த ஊரையே கழுவணுன்றாங்க. கங்கையில போய் இப்ப தண்ணி கொண்டு வந்து, அப்ப இங்க இருந்து என்ன பண்றான், ராஜேந்திர சோழன் கங்கைக்கு போய் பீப்பாய் பீப்பாயா தண்ணி கொண்டாரான். அப்ப போகும்போது தான் வழியார் சண்டை போட்டு போறான். அதனால தான் வட இந்தியாலாம் இவன் இப்போ யானையெல்லாம் கொண்டு போனானா சண்டைக்கு வரான் தான் நினைப்பான். அதனால யுத்தம் நடக்குது. போயிட்டு பீப்பாய் பீப்பாயா அங்கிருந்து தண்ணி கொண்டு வந்து அந்த ஊரை என்ன பண்றான், யாகம் வளர்த்து கங்கை நதியால் கழுவி புனிதப்படுத்துகிறான். அப்ப அதனால தான் கங்கை கொண்ட சோழன் பேர் வருது. கங்கை கொண்ட சோழனை மன்னரா வந்து சண்டை போட்டு வந்தான்னு இவங்க சொல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கு பேர் வருது. அந்த ஊரை கழுவுறாங்க. கழுவி கங்கை கொண்ட சோழபுரங்கிற ஊரை தலைநகரா உருவாக்குறாங்க. அதே ராஜராஜ சோழன் கோயில் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஒரு கோயில் அங்க கட்டுறான். இதுதான் இவங்க கதை. எங்கேயுமே தமிழ் உணர்வுக்கும் தமிழுக்கும் இடமே இல்லை. இவங்க மட்டும் இல்லை, எந்த மன்னரும் கிடையாது. அதுபோல் திருமலை நாயக்கர்னு சொல்றோம்ல, இந்த திருமலை நாயக்கர் இவங்கெல்லாம் வந்தான், அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு. அவன் என்ன திருமலை நாயர் தெலுங்கு மன்னர்னு சொல்றல்ல, அவன் என்ன தெலுங்கு அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணான். இனி எல்லா கோயில்களிலும் அர்ச்சனை தெலுங்கில் நடக்க வேண்டும் சொன்னானா? எப்படி ராஜராஜ சோழன் இனி எல்லா கோயில்களிலும் அர்ச்சனை தமிழில் நடக்க வேண்டும் சொல்லலையோ, அது மாதிரி தெலுங்கு மன்னனா திருமலை நாயக்கன் இனி எல்லா கோயில்களிலும் தெலுங்கு நடக்கணும் அவன் சொல்லவே இல்லை. அவன் ஆந்திராவிலேயே சொல்லலை, இங்கே சொல்ல போறான். நான் உன்ன மாதிரி தான் அவனும். அவனும் சமஸ்கிருதம் வலியுறுத்துறான். அல்லவர் பல்லவர் போனவன், சேர சோழ பாண்டியன் வந்தவன் போனவன் எல்லாரும் பார்ப்பனி மயமாகி ஃபண்டு கொடுத்தான். சமஸ்கிருத கல்லூரிகளுக்கு திருமலை நாயக்கி ஏராளமான ஃபண்டு கொடுத்துருக்கிறாரு. ராஜராஜ சோழன் எல்லாம் தாண்டி கொடுத்தான். இவனுக்குள்ள ஒற்றுமை. பழனி கோயில் அது வரைக்கும் பண்டாரங்கள்ங்கிற அவங்க தான் இருந்தாங்க அர்ச்சகரா, ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும். இவர் வந்தவன அதையும் மாத்துறாரு. நீ எங்கேயாவது காட்டு. அப்போ எல்லா மன்னர்களும் இதுல வந்து எப்படி திருமலை நாயக்கர், பல்லவர், மற்ற மன்னர்கள்லாம் வந்து சமஸ்கிருதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, அதே தான் ராஜராஜர் சோழன் பண்ணான். எப்படி பல்லவர்கள் அவங்க ஊர்ல அவன் மொழி இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கோயில் கருவறைக்குள்ள சமஸ்கிருதம் தான் பண்ணான். அதே தான் தெலுங்குல இருக்கிற திருமலை நாயக்கர் ஆந்திராவிலேயும் சமஸ்கிருதம் தான் கருவறையில் மொழியை வச்சு அதுதான் இங்கே வச்சான். அதை தான் ராஜராஜ சோழனும் பண்ணாங்க, தமிழ் மன்னர்களும் பண்ணாங்க. மன்னர்கள் ஏன் பார்ப்பன மயமாக இருக்கிறார்கள், ஏன் சமஸ்கிருதம் உயர்த்தி பிடித்தாங்க என்பது அவங்க எப்படியோ அதுக்கு வெளியாயிட்டாங்களா, அதில் அவங்களுக்கு லாபம் இருந்தது. ஏன்னா பார்ப்பனியம் மன்னர்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகள், கூடுதலாக வரி போடுவது, சொகுசாக வாழ்வதை ஜஸ்டிஃபை பண்ற ஒரு தத்துவத்தை கொடுக்குறாங்க அவங்களுக்கு. நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்க, உனக்கு அப்புறம் தான் மக்கள், அதை நீ புனிதப்படுத்துறதுக்கு கோயில் நெட்வொர்க் வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற கரப்ஷன்ஸ், மன்னரோட கரப்ஷன்ஸை அவங்க என்ன பண்ண ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு தத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அதற்கு மேலே அவங்க வந்து உட்காருவதற்கு நான் அப்படின்னா நான் மேலே இருந்தால் தான் இது நியாயம் இருக்குன்னும் போது, அப்போ என் மேலே நீ உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு 100 பேர் மேலே உட்காந்துக்கலாம்ல அப்படிங்கிறதுனால எல்லா மன்னர்களும் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் சொன்னா, மன்னர்களின் மக்கள் விரோதத்தை நியாயப்படுத்தி தத்துவமும் புனிதப்படுத்தி தத்துவமும் கொடுத்ததுனால் அதை எல்லா மன்னனும் நீ இம்ப்ளிமெண்ட் என்ன தவறுனாலும் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. பரிகாரம் பண்ணலாம். நடைமுறை பரிகாரமே இல்லை, நடைமுறை அப்படிதான். பார்ப்பனியர்கள் மேல என்ன, எனக்கு மேல நீயா, உனக்கு இல்ல 100 பேர்ப்பா, அவன் அடிக்க வருவான், நீ என்ன சொகுசா வாழ்ந்துக்க, வரி போட்டுக்க, எல்லாம் பண்ணுங்க, இதுதான் தத்துவம், இதுதான் சட்டம், இதுதான் புனிதம், இதை உடச்சுன்னா கோயிலுக்கு எதிரானது, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானதுங்கிற சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்த உடனே எங்க இருந்தா வந்து ஒரு ஆடிட்டரு பெரிய முதலாளியா இருப்பார்லங்க, என்னென்னமோ ஊழல் பண்ணி அவனை பண்ணி பார்ட்னரை ஏமாத்தி அவங்கள சம்பாரிச்சு இவனை சம்பாரிச்சு எந்த கம்பெனியில் லாஸ் பண்ணி என்னென்ன கிரிமினல் பண்ணு சம்பாரிச்சிருவாரு. அதை நீங்க வரி கணக்கு வந்து காட்டணும்னா ஒரு ஆடிட்டர், பெஸ்ட் ஆடிட்டர் தானே காட்டுவாங்க, அவங்க தான் ஆடிட்டர். அப்போ ஆடிட்டர் ஒரு பணத்தை கணக்கில் வராமல் எவ்வளோலாம் பண்ணி நீ உன் சொத்தை சேமித்து வச்சுக்கலாங்கிறதுக்கு ஆடிட்டர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் ஒரு பெருமுதலாளி கேட்பார்ல, அது மாதிரி பெருமுதலாளி ஆடிட்டருக்கு அடிமை ஆயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஆடிட்டர் சொல்கிற யோசனை சட்டத்தை ஏமாற்றி விட்டு நான் பணத்தை சேமித்து இன்னும் பெருமுதலாளி ஆகிறதுக்கு வழி கொடுக்குறான்னு போது அதை ஆடிட்டர் உபயோக பண்ணுற மாதிரி தான். நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்க, உன்னோட அதிகாரத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது, நீ இப்படி வாழலாங்கிற இந்த பிராமணிக்கல் ஐடியாலஜி மன்னர்களும் பிராமணமும் பார்ப்பனியும் சேர்ந்து இயங்குனதுனால தான் அவங்க சேர்ந்து இயங்குனாங்க. அப்ப அங்க தமிழ்ல சொல்லப்பட்ட திருக்குறள் வெளியே போகுது.
அங்க வந்து அது மன்னன் மட்டும் ஒழுங்கு பேசு, மக்கள் ஒழுங்கு இல்ல, மன்னன் ஒழுங்க பேசுது, வரி போடாதன்னு சொல்லுது திருக்குறள். அப்ப 2 பேரும் சேர்ந்து குழி தோண்டி வச்சுட்டாங்க. இதுதான் லாஜிக். மன்னர்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு திருமாவளவன் தெளிவா சொல்லியிருக்கிறார். மன்னர் ஏன் அப்படி இருப்பான்னா, பார்ப்பனி மயமா இருப்பான். அவனோட வரி கூட வரி விதிக்கிற விஷயம், மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஜஸ்டிஃபை பண்ணுது. அவங்க சொகுசு வாழ்க்கையை நியாயப்படுத்துது. அவ்வளவுதான். இப்ப நடக்கிற ஆட்சியை மன்னர் ஆட்சின்னு விமர்சிக்கிறவங்க மன்னர் ஆட்சியை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, அதை அடையாளமா அது காட்டுறாங்க. சும்மா பழம்பெருமை பேசுவதுக்கு தான் பயன்படும். நீங்க என்னதான் சிறப்பா, நான் என்ன சொல்றேன், பெரியாரிஸ்டுகளா இருந்து தமிழ் உணர்வு கொண்ட பேசுறவங்க மன்னர் ஆட்சியா இருந்தாலும் கூட, அதை நீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? எப்படி சரியா இருக்க முடியும்? பெரியார் அதுதான் கேட்கிறாரு. பெரியாரின் பேரில் கூட அதை பேசுறாங்க. "அமர்ந்த மன்னன் சங்க இலக்கியத்தில் அப்படி இருந்தான், வல்வியில் ஓரி அம்பெடுத்து விட்டான், வல்வியில் ஓரி இங்க கொல்லிமலையில அவங்கள யார் யார் அடிச்சிருக்காங்கிறது ஒரு வரலாறு. அவன் எந்த மன்னன் அடிச்சிருக்கான்னு. வெற்றி பெற்றவனை பத்தி பேசுறதே இருக்குது இல்ல. தோல்வி பெற்றவன் யாரு? அவனும் மன்னன் தான், தமிழ் மன்னன் தான். தமிழ் மன்னனுக்கு தான் ஒண்ணு நடந்திருக்குது. அப்ப ராமர் அம்பு எடுத்து விட்டாருன்னா அது பல மலை நூத்துக்கணக்கான மரங்களை தொலைச்சிக்கிட்டு போய் அந்த பக்கம் போகும்னு சொல்றதை கிண்டல் பண்றவங்க நம்மாள்கள் இருக்கிறாங்க. வல்வியில் ஓரி மன்னனுக்கு அதே கதை ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு ஒரு புலவர். அவர்கிட்ட இப்ப காசு வாங்கிட்டு இவன் எடுத்து விட்டான்னா, ஒரு அம்பு எடுத்து விட்டான்னா அது என்ன பண்ணுமா, யானையை தொலைச்சிக்கிட்டு, சிறுத்தையை தொலைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் மானை தொலைச்சிக்கிட்டு ஒரு பன்னி மேல போய் குத்தி நிக்குமா. இவர் வல்லு எடுத்தாரு, இவர் வில்லு அம்பு எடுத்தாருன்னு எல்லாம் வரிசையா வந்து நிக்கும் போல் இருக்கு. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த மிகைப்படுத்தப்பட்ட உணர்வை நீங்க இதை ஆதரிச்சிட்டீங்கன்னா, அப்ப ராமனோட சாகசத்தை ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அப்ப ராமன் அம்பு எடுத்து விட்டா மட்டும் 15 மரத்தை துரைக்காதா? வல்வியில் ஓரி எடுத்து விட்டா மட்டும் உங்களுக்கு யானையை தொலைச்சிக்கிட்டு, சிங்கத்தை தொலைச்சிக்கிட்டு, புலியை தொலைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் மானு தொலைச்சிக்கிட்டு, பன்னி மேல போய் குத்தி நிக்கிற அளவுக்கு ஒரு அம்பு அவனால விட முடியுதுன்னா, ராமனால விட முடியாதா? இந்த இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் பெரியார் எளிய மக்கள்ல இருந்து சிந்திங்கன்னு சொன்னார் பெரியார். எளிய மக்கள்ல இருந்து சிந்திங்க. அதனால வந்து இந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியமானது. அதனால மன்னர் அப்படிங்கிற கண்ணோட்டம் திருமாவளவன் சொன்னது வந்து பர்ஃபெக்ட் ஆனது. அது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கண்ணோட்டம் கொண்டது. இது அம்பேத்கர்கிட்ட கிடையாது இந்த கண்ணோட்டம். நீங்க பெரியார் பத்தி சொல்றாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல தலைவர் அம்பேத்கர் மராட்டிய மன்னர்கள் குறித்தோ, தன் முன்னோர்கள் குறித்தோ, அல்லது தன் சாதியில் இருந்த அதாவது சாதிச்சாங்க குறித்து எங்கேயாவது ஒரு இடம் காட்ட சொல்லுங்க. இந்த நாட்டை ஆண்டது மராட்டியர்கள் எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கலாம், ஒரு காலத்துல நாங்க தான் ஆண்டோம் சொல்ல சொல்லலாம் பாக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல சொல்ல மாட்டாரு. நீங்க அம்பேத்கர் தேடி கண்டுபிடிச்சாலும் மண்ணின் மைந்தர்கள் மராட்டியர்கள் தான் சிங்கம், அந்த 1000 வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் சொல்ல மாட்டார். மகர்கள் தான் அந்த நாட்டை ஆண்டவங்களும் சொன்னது கிடையாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்குள் எது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எது சாத்தியப்படும், எது அறிவியல் ரீதியானதுங்கிறது தான் பேசணும். அதைத்தான் தலைவர் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கிறாங்க. இதுல கூட திருமாவளவன் கேள்வி கேட்கிறாருங்க. எவ்வளவு அக்கப்போரா சாதிய கண்ணோட்டத்தோடு பேசுறாங்க பாருங்க. அது மணியரசன் நீங்க அம்சத்தை நான் படிச்சேன். இதில் எந்த சாதியாக இருந்தாலும் விமர்சிப்போம்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. நீங்க மத்தவங்களை விமர்சனம் பண்ணா சாதின்னு போடுவீங்களா அந்த வார்த்தையை? ஒண்ணு போடுறாங்க. இன்னொரு விஷயம், இந்த பெரும்பான்மை திருமாவளவனுக்கு இன்னொரு பக்கத்துல இவங்க கொடுக்குற மரியாதை எது தெரியுங்களா? அவர் ஒரு இன்டலெக்சுவல், அவர் ஒரு தலைவருங்கிறதுக்கு இல்ல. அவர் பின்னால பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்கிற பயம் இவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் அந்த சீமான்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க பாத்தீங்களா? இவர் வந்து ராஜராஜ சோழனை கொஸ்டின் பண்றாரு. சீமான் பதில் சொல்லும்போது இவரோட சேர்த்தான்னு பேசணும். அவர் என்ன பெரியார் எழுத்து பேசுறான். பெரியார் பேர், கலைஞர் பேரா, இவங்க யோக்கியதை எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அதை விமர்சனம் பண்ணிட்டா பெருமளவில் எதிர்ப்பு அவங்க சந்திக்க முடியாது. அது அரசியலா இருக்குது. நீங்க இந்த பக்கம் வந்து அம்பேத்கர்னு கேட்டீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு சந்திக்க வேண்டும். அயோத்திதாசன் சொன்னா கடுமையான எதிர்ப்பு சந்திக்க வேண்டியிருக்கும்னு என்ன பண்றாருன்னா, பெரியார் இழுத்து விடுறது ஒண்ணு, கலைஞர் யோக்கியமான்னு பேசுறது பாத்தீங்களா? இது போல கருணாநிதி என்ற பேர் தமிழா, கருணாநிதி பேர் தமிழா, இதெல்லாம் பேசுறது. அயோத்திதாசன்கிற பேர் தமிழான்னு கேட்க வேண்டியதானே? கேட்க முடியுமா உன்னால? பயம். ஏன்னா பெரும்பான்மை சாதி பின்புலம் இருக்கிறதுனால பயந்துக்கிறது. அப்போ அவரு திருமாவளவன் பெரியார் மட்டும் பேசல, அவர் அம்பேத்கர் பேசுறாரு. அயோத்திதாசரை மற்ற எல்லாரோடும் அவர் தான் அப்படி குறிப்பிட்டு பேசுறது. அயோத்திதாசரை பேசு. பெரியார் தான் தமிழர் இல்லைல்ல, அயோத்திதாசர் தமிழர் தானே. அப்ப ரெட்டைமொழி சீனிவாசன் தமிழர் தானே, சீனிவாசன் தமிழ் அப்படி கேட்கணும்ல. இதுல ஒரு இந்த மாதிரியான திராவிட எதிர்ப்புல பெரும்பான்மை சாதி பின்புலத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கிறது. அண்ணன் திருமாவளவன் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அப்படி சொல்லிட்டு பெரியார் யோகியமா? இவங்களுக்கு பயந்தாங்குழி பயிலுவ. பெரியாரை திட்டலாம், கலைஞரை திட்டலாம், சாதி பின்புலம் கிடையாது அவங்களுக்கு, பெரும்பான்மை சாதி பின்புலம் கிடையாது, பெரியார் சாதிக்கு வெளியே இருக்கிறாரு, மற்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சேர்த்து திட்டலாங்கிற இந்த பின்புலம், இந்த அயோக்கியத்தனமா இருக்குது இவங்களோட அப்ரோச். அதனால திருமாவளவன் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு, ரொம்ப ஷார்ப்பா பேசுறாரு. திரும்ப திரும்ப அது சொல்றேன், நீங்க அடிச்சு ஆடுங்க. இந்த இடத்துல ஆடுறதுக்கு நீங்க ஆள் இல்லை, அடிச்சு கொண்டு போங்க. இன்னும் சிறப்பா போகும் தமிழ்நாடு. நன்றி. உங்களுடைய நன்றி, நேரத்துக்கு வணக்கம். மிக்க நன்றி.